Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நாம கேட்க போற ஆடியோ புக் என்னன்னா ஃப்ரீடம் த கரேஜ் டு பி யோர்செல்ஃப். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் நிறைய வாழ்க்கை உதாரணங்களோடும் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா தலைப்புகளையும் ஒரு முறை படிக்கிறேன். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியாக ரொம்ப ஆழமாக விளக்கப் போகிறோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள். தலைப்பு 1, உண்மையான சுதந்திரத்தை புரிந்துகொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரூ ஃப்ரீடம். தலைப்பு 2, நீங்களாகவே இருப்பதற்கான தைரியம், த கரேஜ் டு பி யோர்செல்ஃப். தலைப்பு 3, மனரீதியான பழக்க கட்டுப்பாடுகளை உடைத்தல், பிரேக்கிங் சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங். தலைப்பு 4, பயத்தையும் உள்ளார்ந்த அடிமைத்தனத்தையும் கடந்து வருதல், ஓவர்கமிங் ஃபியர் அண்ட் இன்னர் பாண்டேஜ். தலைப்பு 5, விழிப்புணர்வு, தியானம் மற்றும் விழிப்புணர்வோடு வாழ்தல், அவேர்னஸ், மெடிடேஷன் அண்ட் கான்ஷியஸ் லிவிங். தலைப்பு 6, மனதை மாற்றி உண்மையைக் கண்டறிதல், டிரான்ஸ்ஃபார்மிங் த மைண்ட் அண்ட் டிஸ்கவரிங் ட்ரூத். தலைப்பு 7, சுதந்திரம், பொறுப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி, ஃப்ரீடம், ரெஸ்பான்சிபிலிட்டி and personal growth. தலைப்பு 8, படைப்பாற்றல், அன்பு மற்றும் உண்மையான உறவுகள், creativity, love and authentic relationships. தலைப்பு 9, சமூகத்தின் வரம்புகளை தாண்டி வாழ்தல், living beyond society's limitations. தலைப்பு 10, ஆன்மீக விடுதலையும் இருப்பதின் ஆனந்தமும், spiritual liberation and the joy of being. இந்த 10 தலைப்புகளையும் மிகவும் நிதானமாக ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் நடக்கும் உண்மையான உதாரணங்களோடு அனைவருக்கும் எளிதாக புரியும் வகையில் பேசப் போகிறோம். இப்போது முதல் தலைப்புக்கு போகலாம். தலைப்பு 1, உண்மையான சுதந்திரத்தை புரிந்துகொள்வது. சுதந்திரம் என்று சொன்னவுடன் நம்முடைய மனதில் முதலில் என்ன தோன்றும்? யாரும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்யலாம். எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. இதுதான் சுதந்திரம் என்று நம்மில் பலர் நினைத்திருப்போம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பார்த்தால் இது சுதந்திரத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். உண்மையான சுதந்திரம் அதைவிட பெரியது. வெளியில் இருக்கும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருப்பதை விட நம்முள் இருக்கும் கட்டுப்பாடுகளை உடைப்பதுதான் முக்கியம். ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு அலுவலகத்தில் 2 பேர் வேலை செய்கிறார்கள். இருவருக்கும் ஒரே சம்பளம், ஒரே மேனேஜர், ஒரே அலுவலக நேரம். ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியாக வேலை செய்கிறார். மற்றொருவர் தினமும் மன அழுத்தம், கோபம், ஏமாற்றம் ஆகியவற்றோடு வேலை செய்கிறார். இருவருக்கும் சூழ்நிலை ஒன்றுதானே? அப்படி இருக்க வித்தியாசம் எங்கே? வித்தியாசம் வெளியில் இல்லை, அது உள்ளே இருக்கிறது. ஒருவரின் மனம் சுதந்திரமாக இருக்கிறது. மற்றொருவரின் மனம் எதிர்பார்ப்புகள், பயம், ஒப்பீடு, பாதுகாப்பின்மை போன்றவற்றில் சிக்கிக் கிடக்கிறது. அதனால்தான் உண்மையான சுதந்திரம் என்பது சூழ்நிலை மாறுவது அல்ல, நம்முடைய பார்வை மாறுவதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நம்முடைய முடிவுகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? குடும்பம் என்ன சொல்லும்? நண்பர்கள் என்னுடன் ஒப்பிடுவார்களா? சமூக வலைத்தளத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் போல தெரிகிறது. நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அமைதியாக நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நாம் சாதாரணம் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் அதுவே நம்முடைய சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் செல்கிறது. ஒரு கல்லூரி மாணவனை கற்பனை செய்து பாருங்கள். அவனுக்கு ஓவியம் வரைவதில் அதிக ஆர்வம். ஆனால் வீட்டில் என்ஜினியரிங் படித்தால்தான் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். நண்பர்கள் எல்லாரும் என்ஜினியரிங் செல்கிறார்கள். சமூகமும் அதைத்தான் வெற்றி என்று சொல்கிறது. இறுதியில் அவனும் என்ஜினியரிங்கில் சேருகிறான். படிப்பு முடிகிறது. வேலையும் கிடைக்கிறது. சம்பளமும் வருகிறது. ஆனால் தினமும் காலையில் எழுந்தவுடன் உற்சாகம் இல்லை. ஏன்? வெளியில் பார்த்தால் அவன் வாழ்க்கை வெற்றிகரமாக தெரிகிறது.
ஆனால் உள்ளே அவனுடைய உண்மையான ஆசை அடக்கப்பட்டுவிட்டது. இதுவும் சுதந்திரம் இல்லாமல் இருப்பதுதான். இன்னொரு உதாரணம். நாம் எல்லாரும் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறோம். ஒரு புகைப்படத்தை பதிவேற்றுகிறோம். 5 நிமிடத்துக்கு ஒருமுறை மொபைலை திறந்து பார்க்கிறோம். எத்தனை லைக்குகள் வந்திருக்கின்றன? யார் கமெண்ட் செய்திருக்கிறார்கள்? யார் பார்த்திருக்கிறார்கள்? பதில்கள் குறைவாக இருந்தால் மனநிலையே மாறிவிடுகிறது. அதிகமாக இருந்தால் சந்தோஷம். அப்படியானால் நம்முடைய மகிழ்ச்சி நம் கையிலா? இல்லை. அது மற்றவர்களின் எதிர்வினையை பொறுத்ததாகிவிட்டது. இதில் நமக்கே தெரியாமல் நம்முடைய சுதந்திரத்தை நாமே கொடுத்துவிட்டோம். உண்மையான சுதந்திரம் என்றால் மற்றவர்களின் பாராட்டு வந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும். வராவிட்டாலும் அதே அமைதியோடு இருக்க வேண்டும். இது எளிதல்ல. ஆனால் இதுதான் உள்ளார்ந்த சுதந்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் பயத்தின் காரணமாக முடிவுகளை எடுக்கிறோம். தோல்வி பயம், நிராகரிக்கப்படுவோமோ என்ற பயம், விமர்சனத்தின் பயம், இழப்பின் பயம். இந்த பயங்கள் எல்லாம் நம் மனதிற்கு கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் போன்றவை. வெளியில் பார்த்தால் நாம் சுதந்திரமாக இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளே சங்கிலியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் சுதந்திரம் என்றால் சங்கிலி இல்லாமல் இருப்பது அல்ல. சங்கிலி இருப்பதை முதலில் உணர்வதுதான் முதல் படி. ஒரு சிறிய குழந்தையை பார்த்திருப்பீர்கள். அதற்கு நடனம் ஆட வேண்டும் என்றால் ஆடும். சிரிக்க வேண்டும் என்றால் சிரிக்கும். கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நேராக கேட்கும். அதற்கு இமேஜை காப்பாற்ற வேண்டும் என்று தெரியாது. முகமூடி அணிய வேண்டும் என்றும் தெரியாது. அது இயல்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர சமூகம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். இப்படி பேசாதே ஹூட். இப்படி சிரிக்காதே ஹூட். இப்படி உட்கார் ஹூட். இப்படி நடந்து கொள் ஹூட். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இயல்பான தன்மையின் மீது ஒரு அடுக்கு, அதன் மீது இன்னொரு அடுக்கு, இப்படி பல அடுக்குகள் உருவாகின்றன. ஒரு நாள் நம்மையே நாம் மறந்து விடுகிறோம். அப்போது ஒரு கேள்வி எழ வேண்டும். நான் இப்படி வாழ்வது எனக்கு உண்மையாக பிடித்ததானா? அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்காகவா? இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அதற்கான பதில் உடனே கிடைக்காது. ஆனால் இந்த கேள்விதான் சுதந்திரத்தின் தொடக்கம். உண்மையான சுதந்திரம் என்பது விதிகளை உடைப்பதோ, பொறுப்புகளைத் தவிர்ப்பதோ, எது வேண்டுமானாலும் செய்வதோ அல்ல. அதைவிட பெரிய விஷயம் நம்முடைய எண்ணங்களை கவனிப்பது. நம்முடைய உணர்வுகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை புரிந்து கொள்வது. நம்முடைய முடிவுகள் பயத்திலிருந்து வருகிறதா அல்லது தெளிவிலிருந்து வருகிறதா என்று கவனிப்பது. இந்த விழிப்புணர்வு வந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் வெளியில் இருக்கும் உலகம் மாறாது. ஆனால் அந்த உலகத்தை பார்க்கும் நம்முடைய பார்வை மாறும். அதுதான் உண்மையான சுதந்திரத்தின் முதல் அனுபவம். சுதந்திரம் என்பது யாராவது நமக்கு கொடுக்கும் பரிசு அல்ல. அது நமக்குள் நாம் கண்டுபிடிக்கும் ஒரு நிலை. அது மெதுவாக வளர்க்கிறது. அதற்கு பொறுமை வேண்டும். விழிப்புணர்வு வேண்டும். முக்கியமாக நம்மை நாமே நேர்மையாக பார்க்கும் தைரியம் வேண்டும். இந்த முதல் தலைப்பு நமக்கு சொல்ல வருகிற மிக முக்கியமான செய்தி இதுதான். உண்மையான சுதந்திரம் வெளியில் இருக்கும் உலகத்தில் இல்லை. அது நமக்குள் ஆரம்பிக்கிறது. தலைப்பு 2, நீங்களாகவே இருப்பதற்கான தைரியம். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு நீங்களாகவே இருப்பதற்கான தைரியம். இந்த தலைப்பின் அர்த்தம் மிகவும் எளிதாக தோன்றினாலும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் மிகவும் கடினம். நாம் எல்லாரும் ஒரு நாளாவது நம்முடைய மனதுக்குள் இந்த கேள்வியை கேட்டிருப்போம். நான் உண்மையில் யார்? அதற்குப் பிறகு வரும் கேள்வி, நான் அப்படியே இருப்பதற்கான தைரியம் என்னிடம் இருக்கிறதா? பலருக்கு முதல் கேள்விக்கான பதில் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இரண்டாவது கேள்விக்குத்தான் பதில் இல்லை. ஏனென்றால் நம்முடைய உண்மையான குணத்தைக் காட்ட பயமாக இருக்கிறது. நம்மை நிராகரித்து விடுவார்களோ, விமர்சிப்பார்களோ,
பிடிக்காமல் போய்விடுவார்களோ? இந்த பயம்தான் நம்முடைய உண்மையான தனித்துவத்தை மறைக்க ஆரம்பிக்கிறது. ஒரு சிறிய பையன் பள்ளிக்குச் செல்லும் முதல் நாளை கற்பனை செய்து பாருங்கள். வீட்டில் அவன் மிகவும் பேசுவான், நடனம் ஆடுவான், பாடுவான், சிரித்துக் கொண்டே விளையாடுவான். ஆனால் பள்ளிக்குப் போனவுடன் எல்லாமே புதிது. ஆசிரியர், வகுப்பு நண்பர்கள், சூழ்நிலை. அப்போது அவன் கொஞ்சம் அமைதியாகிவிடுகிறான். எல்லோரையும் கவனிக்க ஆரம்பிக்கிறான். இது இயல்பான விஷயம். ஆனால் சில நேரங்களில் இந்த தற்காலிக மாற்றமே நிரந்தர முகமூடியாக மாறிவிடுகிறது. யாராவது ஒரு நாள், நீ ரொம்ப சத்தமாக பேசுறையு என்று சொன்னால் அதை மனதில் வைத்துக் கொள்கிறோம். வேறு ஒருவர், இது உனக்கு சரியாக வராதியு என்று சொன்னால் அதையும் நம்பிவிடுகிறோம். மெதுவாக நம்முடைய உண்மையான தன்மையை விட மற்றவர்களின் கருத்துதான் நம்முடைய அடையாளமாக மாறிவிடுகிறது. கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முடிவுகளை நம்முடைய ஆசைக்காக எடுத்திருக்கிறோம்? எத்தனை முடிவுகளை மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்காக எடுத்திருக்கிறோம்? ஒரு பெண்ணுக்கு இசையின் மீது அதிக ஆர்வம் இருக்கலாம். மேடையில் பாட வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். ஆனால் உறவினர்கள் எல்லோரும், இதெல்லாம் பொழுதுபோக்குதான், இது ஒரு பெரிய தொழில் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தால் அவளுக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்கும். நான் தான் தவறாக யோசிக்கிறேனோ? மெதுவாக அவளுடைய தன்னம்பிக்கை குறையும். ஆசை இருந்தாலும் முயற்சி செய்ய பயம் வரும். இதுதான் உண்மையான தனித்துவத்தை இழக்கும் முதல் படி. நாம் எல்லாரும் வாழ்க்கையில் பல கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறோம். அலுவலகத்தில் ஒரு கதாபாத்திரம், வீட்டில் ஒரு கதாபாத்திரம், நண்பர்களிடம் ஒரு கதாபாத்திரம், சமூக வலைதளத்தில் இன்னொரு கதாபாத்திரம். இவ்வளவு கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது சில நேரங்களில் நம்முடைய உண்மையான தன்மை எங்கே போய்விட்டது என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இதற்கு சமூக வலைதளங்கள் ஒரு நல்ல உதாரணம். ஒரு புகைப்படத்தை பதிவேற்றுவதற்கு முன் எத்தனை ஃபில்டர்கள், எத்தனை எடிட்கள், என்ன கேப்ஷன் போட வேண்டும், மக்கள் எப்படி ரியாக்ட் செய்வார்கள், இப்படி எல்லாவற்றையும் யோசித்த பிறகுதான் நாம் பதிவிடுகிறோம். உண்மையான வாழ்க்கையில் இருக்கும் நம்மை விட இணையத்தில் நாம் உருவாக்கும் அந்த பிம்பத்திற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு நாள் நீடிக்கும்? முகமூடி போட்ட முகம் நீண்ட நாட்கள் சௌகரியமாக இருக்காது. ஒரு நாள் சோர்வாகிவிடும். அதனால்தான் நிறைய பேர் வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் வெறுமையாக உணர்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழும் வாழ்க்கை அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை அல்ல. நாம் ஒரு நாடக நடிகரைப் போல தினமும் ஒரு நடிப்பை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். நடிப்பு முடிந்த பிறகு நடிகர்கள் மேடைக்குப் பின்னால் சென்று ஓய்வெடுப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் அப்படி ஒரு மேடைக்குப் பின்னால் செல்லும் இடமே இல்லை. தினமும் நடிப்பு, தினமும் வேஷம், தினமும் மற்றவர்களை கவரும் முயற்சி. அதனால்தான் மனதளவில் மிகவும் சோர்வாகி விடுகிறோம். நீங்களாகவே இருப்பது என்றால் என்ன? அது பிடிவாதமாக இருக்க வேண்டும் என்பதல்ல. மற்றவர்களின் ஆலோசனையை கேட்கக்கூடாது என்பதும் அல்ல. அது மிகவும் எளிமையான ஒரு விஷயம். நம்முடைய மனதிற்கு உண்மையாக இருப்பதுதான். ஒரு முடிவை எடுக்கும்போது அது பயத்தின் காரணமாக எடுக்கப்படுகிறதா அல்லது நம்முடைய மதிப்புகளின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, உங்களுக்கு மேடையில் பேசுவதற்கு பயம் இருக்கலாம். அதனால் மேடைக்குச் செல்வதைத் தவிர்க்கிறீர்கள். இது நீங்களாக இருப்பது அல்ல. இது பயத்திடம் சரணடைவது. ஆனால் உங்களுக்கு பொது பேச்சில் ஆர்வமே இல்லை. வேறு ஒரு துறையில்தான் உங்கள் திறமை இருக்கிறது. அப்படியானால் அந்த துறையை தேர்ந்தெடுப்பதுதான் நீங்களாக இருப்பது. இந்த இரண்டுக்கும் இருக்கும் வித்தியாசம் மிகவும் நுட்பமானது. அதனால்தான் நம்முடைய உந்துதல் எங்கிருந்து வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு மரத்தை பார்த்திருப்பீர்கள். மாமரம் மாம்பழம்தான் கொடுக்கும். தென்னை மரம் தேங்காய்தான் கொடுக்கும். மாமரம், நான் தென்னை மரமாக ஆகஸ்ட் வேண்டும் என்று முயற்சி செய்ய முடியுமா? முடியாது.
இயற்கை அதை எப்படி உருவாக்கியதோ அதையே அது முழுமையாக வெளிப்படுத்தும். மனிதர்கள் மட்டும்தான் ஒப்பிட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவரைப் போல இருக்க வேண்டும், இவனைப் போல பேசக் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பிரபலத்தைப் போல தோற்றம் வேண்டும், இந்த இன்ஃப்ளூயன்சரைப் போல வாழ்க்கை முறை வேண்டும். ஒப்பிட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய தனித்துவம் மறைந்து விடுகிறது. உண்மையில் இந்த உலகத்திற்கு நகல்கள் தேவையில்லை. ஏற்கனவே நிறைய நகல்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திற்கு தேவை அசல் மனிதர்கள். நாம் உண்மையாக இருந்தால் எல்லாரும் பாராட்டுவார்கள் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. சிலர் விமர்சிப்பார்கள், சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள், சிலர் விலகி நிற்பார்கள். ஆனால் அதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். எல்லோரிடமும் அங்கீகாரம் வாங்குவது என்பது முடியாத விஷயம். ஒரு நாள் நீங்கள் காபி குடிப்பீர்கள். யாராவது டீ தான் நல்லது என்று சொல்வார்கள். டீ குடித்தால் காபிதான் சிறந்தது என்று இன்னொருவர் சொல்வார். ஒரு சாதாரண பானத்திற்கே எல்லோரும் ஒரே கருத்தை கூற மாட்டார்கள். அப்படி இருக்க நம்முடைய முழு ஆளுமையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நடைமுறைக்கு ஏற்றதா? இல்லை. அதனால்தான் அங்கீகாரத்தை தேடுவதை விட உண்மைத்தன்மையை தேர்ந்தெடுப்பது முக்கியம். உண்மைத்தன்மை என்றால் என்ன? தெரிந்தது போல நடிக்காமல், தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்வது. கஷ்டமாக இருக்கிறது என்றால் கஷ்டமாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது. பிடிக்கவில்லை என்றால் மரியாதையாக பிடிக்கவில்லை என்று சொல்வது. ஏதாவது ஒரு கனவு இருந்தால் அதை பயப்படாமல் பின்தொடர்வது. இந்த நேர்மையே உண்மையான தைரியம். தைரியம் என்றால் பயமே இல்லாமல் இருப்பது அல்ல. பயம் இருந்தாலும் உண்மையான பாதையில் நடப்பதுதான் தைரியம். இது ஒரே நாளில் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடக்கும். இன்று ஒரு சிறிய முடிவு, நாளை இன்னொரு முடிவு. மெதுவாக நம்முடைய தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். அதற்குப் பிறகு ஒரு நாள் நாம் உணர்வோம், மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதை விட நம்மை நாமே ஏற்றுக்கொள்வதுதான் மிகப்பெரிய சுதந்திரம். கண்ணாடி முன் நின்று, இதுதான் நான், இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல முடிந்தால் அதைவிட பெரிய தன்னம்பிக்கை வேறு இல்லை. நீங்களாக இருப்பது என்பது முழுமையானவராக இருப்பது அல்ல. தவறுகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், பலங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் மனம் வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் லேசாகத் தோன்றும். ஏனென்றால் அப்போது நடிக்க வேண்டிய சுமை இருக்காது, முகமூடியை பராமரிக்க வேண்டிய பதற்றம் இருக்காது, ஒப்பீட்டின் அழுத்தம் இருக்காது. மெதுவாக ஒரு உள்ளார்ந்த அமைதி உருவாகும். இந்த தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த உலகத்தில் வேறு யாரோ ஒருவரைப் போல மாறுவதை விட நம்முடைய உண்மையான தன்மையோடு வாழ்வதற்கான தைரியம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையும். அதைக் கண்டுபிடிப்பதும் ஒரு பயணம். அதை வாழ்ந்து காட்டுவதும்தான் உண்மையான தைரியம். தலைப்பு 3: மனரீதியான பழக்க கட்டுப்பாடுகளை உடைத்தல். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு மனரீதியான பழக்க கட்டுப்பாடுகளை உடைத்தல். இந்த தலைப்பு கொஞ்சம் ஆழமானது. ஆனால் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை பார்க்கும் நம்முடைய பார்வையே மாறிவிடும். சைக்காலஜிக்கல் கண்டிஷனிங் என்றால் என்ன? எளிமையாகச் சொன்னால், நம்முடைய சிந்தனை முறை, நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய எதிர்வினைகள், நம்முடைய முடிவுகள், இவை அனைத்தையும் நாம் தான் தேர்ந்தெடுத்தோம் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் உண்மையில் இவை அனைத்தையும் நாமே தேர்ந்தெடுக்கவில்லை. சிறுவயதிலிருந்து குடும்பம், பள்ளி, உறவினர்கள், நண்பர்கள், சமூகம், ஊடகங்கள், நம்முடைய அனுபவங்கள், இவர்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதில் ஒரு நிரலை, புரோகிராம் நிறுவியிருக்கிறார்கள். நாம் ஒரு புதிய மொபைல் வாங்கும்போது அதில் ஏற்கனவே சில செயலிகள், ஆப்ஸ் நிறுவப்பட்டிருக்கும். அதை நாம் நிறுவியிருக்க மாட்டோம். தொழிற்சாலையிலிருந்தே அப்படியே வந்திருக்கும். அதேபோல்தான் நம்முடைய மனமும்.
நாம் பிறக்கும்போது ஒரு வெற்று காகிதம் போலத்தான் இருப்போம். ஆனால் வளர வளர அந்தக் காகிதத்தில் யார் யாரோ எழுத ஆரம்பித்து விடுகிறார்கள். நல்ல பையன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். பெண் என்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும். வெற்றி என்றால் இதுதான். தோல்வி என்றால் அதுதான். பணம் இருந்தால்தான் மதிப்பு. மருத்துவர் அல்லது பொறியாளர்தான் சிறந்த தொழில். இப்படிப்பட்ட நிறைய கருத்துக்கள் நம்முடைய மனதில் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு அதுவே நம்முடைய சொந்த கருத்து என்று நமக்கே தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் அது உண்மையிலேயே நம்முடைய கருத்தா? அல்லது யாரோ சொன்னதை நாம் திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இந்த கேள்விதான் மிகவும் முக்கியமானது. ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். சிறுவயதிலிருந்து ஒரு பையனிடம் நீ கணிதத்தில் பலவீனமானவன் என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதலில் அவன் அதை நம்ப மாட்டான். ஆனால் 10 முறை, 20 முறை, 100 முறை அதே வார்த்தையைக் கேட்ட பிறகு என்ன நடக்கும்? அவனும் அதை நம்ப ஆரம்பித்து விடுவான். தேர்வு எழுதுவதற்கு முன்பே என்னால் முடியாது என்று முடிவு செய்துவிடுவான். உண்மையில் பிரச்சனை கணிதத்தில் இல்லை. பிரச்சனை அவனுடைய நம்பிக்கையில் இருக்கிறது. இதுதான் மனரீதியான பழக்க கட்டுப்பாடு. இன்னொரு உதாரணம். ஒரு பெண் மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருப்பாள். கூட்டங்களில் பேசுவாள். தன்னுடைய கருத்துக்களை பகிர்வாள். ஒருநாள் யாராவது ஒரு பெண் இவ்வளவு தைரியமாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். முதலில் அவள் அதை சிரித்துவிட்டு கடந்து செல்வாள். ஆனால் அதே மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து வந்தால் மெதுவாக அவள் அமைதியாகி விடுவாள். அவளுடைய குணம் மாறவில்லை. ஆனால் அவள் மனரீதியான பழக்க கட்டுப்பாட்டிற்கு அடிமையாகிவிட்டாள். இது மிகவும் நுட்பமானது. நமக்கே தெரியாமல் நடக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு வாக்கியம் மிகவும் பொதுவானது. எல்லாரும் இப்படித்தான் செய்கிறார்கள். இந்த ஒரு வாக்கியம் எவ்வளவு பெரிய வலை தெரியுமா? எல்லாரும் ஒரு பாதையில் ஓடுகிறார்கள் என்பதற்காக நாமும் அதே பாதையில் ஓட வேண்டும் என்று அர்த்தமில்லை. எல்லாரும் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதற்காக அதுவே நமக்கும் சரியான தேர்வு என்று அர்த்தமில்லை. எல்லாரும் ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக அதுவே மகிழ்ச்சி என்று அர்த்தமில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கேள்வி கேட்காமல் பின்பற்றுகிறோம். ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே பின்பற்றுவதைத்தான் கற்றுக்கொண்டோம். கேள்வி கேட்க கற்றுக்கொள்ளவில்லை. பள்ளியில் ஆசிரியர் சொன்ன பதில்தான் சரி. வீட்டில் பெற்றோர் சொன்னதுதான் இறுதி. அலுவலகத்தில் மேலாளர் சொன்னதைத்தான் பின்பற்ற வேண்டும். இந்த பழக்கம் மெதுவாக நம்முடைய சுய சிந்தனையை குறைத்து விடுகிறது. இதைச் சொல்வதால் பெற்றோர் தவறு, ஆசிரியர்கள் தவறு என்று அர்த்தமில்லை. அவர்களும் அவர்கள் வாழ்ந்த தலைமுறையின் மனரீதியான பழக்கங்களோடுதான் வளர்ந்தவர்கள். அவர்கள் நம்பியதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது இயல்பான விஷயம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கான பொறுப்பு நம்முடையது. அப்போது நாம் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். இதை உண்மையிலேயே நான் நம்புகிறேனா? அல்லது பலமுறை கேட்டதால் நம்ப ஆரம்பித்து விட்டேனா? இந்த 2 கேள்விகளும் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. யானையின் கதையை நிறைய பேர் கேட்டிருப்பீர்கள். குட்டி யானையாக இருக்கும்போது அதை பெரிய சங்கிலியால் கட்டி வைப்பார்கள். அது தப்பிக்க முயற்சி செய்யும். முடியாது. தினமும் முயற்சி செய்யும். மீண்டும் தோல்வியடையும். சில நாட்களுக்குப் பிறகு முயற்சி செய்வதையே நிறுத்திவிடும். பெரிய யானையாக வளர்ந்த பிறகு அதை ஒரு சிறிய கயிற்றால் கட்டினாலும் கூட அது தப்பிக்க முயற்சி செய்யாது. ஏன்? அதன் உடல் பலமாகிவிட்டது. ஆனால் அதன் மனம் இன்னும் பழைய நம்பிக்கையில்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. பள்ளியில் ஒரு தோல்வி, தொழிலில் ஒரு நஷ்டம், உறவில் ஒரு ஏமாற்றம், ஒரு நேர்காணலில் நிராகரிப்பு. அதற்குப் பிறகு நாம் முடிவு செய்துவிடுகிறோம். நான் இதற்கு சரியானவன் இல்லையூ.
உண்மையில் அது ஒரு அனுபவம் மட்டும்தான். ஆனால் அதை நம்முடைய அடையாளமாக மாற்றிக்கொள்கிறோம். இதுதான் மனரீதியான பழக்க கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாட்டை உடைப்பதற்கான முதல் படி என்ன? கவனிப்பது. உடனே மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். முதலில் கவனியுங்கள். யாராவது உங்களை விமர்சிக்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வருகிறது? யாராவது நம்மை பாராட்டும்போது நம்முள் என்ன நடக்கிறது? பயம் வரும்போது அது எங்கிருந்து வருகிறது? ஒரு முடிவை எடுக்கும்போது அது என்னுடைய உண்மையான விருப்பமா அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்பா? இந்த கவனிப்புதான் மெதுவாக நம்முடைய மனப்பழக்க கட்டுப்பாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஒரே நாளில் அனைத்தையும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவை பல வருடங்களாக உருவான மனப்பதிவுகள். அவற்றை பொறுமையோடு கவனிக்க வேண்டும். ஒரு அறையை கற்பனை செய்து பாருங்கள். பல வருடங்களாக சுத்தம் செய்யப்படவில்லை. முழுவதும் தூசி படிந்திருக்கிறது. ஜன்னலை திறந்தவுடன் சூரிய ஒளி உள்ளே வருகிறது. அப்போதுதான் அந்த அறையில் எவ்வளவு தூசி இருக்கிறது என்று தெரிகிறது. ஒளி வந்ததால்தான் தூசி உருவாகவில்லை. ஏற்கனவே இருந்ததுதான் இப்போது நமக்கு தெரிகிறது. விழிப்புணர்வும் அதே மாதிரிதான். விழிப்புணர்வு வந்தவுடன் நம்முடைய மனப்பழக்க கட்டுப்பாடுகள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போதுதான் அதை சுத்தம் செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மனப்பழக்க கட்டுப்பாடுகளை உடைப்பது என்றால் சமூகத்தை விட்டு ஓடுவதல்ல. குடும்பத்தை நிராகரிப்பதும் அல்ல. பாரம்பரியத்தை வெறுப்பதும் அல்ல. அது மிகவும் எளிமையான ஒரு செய்முறை. கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வதை விட விழிப்புணர்வோடு தேர்ந்தெடுப்பது. ஒரு நம்பிக்கை நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை வைத்துக் கொள்ளலாம். பயனில்லை என்றால் அதை விட்டுவிடலாம். அதுதான் முதிர்ச்சி. நம்முடைய கணினியில் பழைய மென்பொருள் இருந்தால் அதை புதுப்பிப்போம். பழைய பதிப்பு மெதுவாக இருக்கும். அதில் பல குறைகள் இருக்கும். புதுப்பித்த பிறகு செயல்திறன் மேம்படும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். பல பழைய நம்பிக்கைகள் இன்று நமக்கு பயன்படுவதில்லை. ஆனால் அவற்றை புதுப்பிக்காமல் சுமந்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் தேவையற்ற துன்பங்களை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம். உண்மையான சுதந்திரம் எப்போது வரும் தெரியுமா? நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய சொந்த அனுபவத்திலிருந்து வரும்போது. கடன் வாங்கிய நம்பிக்கைகளிலிருந்து அல்ல. பயத்திலிருந்து அல்ல. கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றும் பழக்கத்திலிருந்து அல்ல. தெளிவிலிருந்து, விழிப்புணர்விலிருந்து, புரிதலிலிருந்து. அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை உண்மையாக நம்முடைய வாழ்க்கையாக மாறும். இல்லையென்றால் வேறு யாரோ எழுதிய கதையைத்தான் நாம் தினமும் நடித்துக் கொண்டிருப்போம். இந்த தலைப்பு நமக்கு சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்முடைய மனதில் இருக்கும் எல்லா எண்ணங்களும் நம்முடைய சொந்த எண்ணங்கள் அல்ல. அவற்றை கவனிக்கத் தொடங்கும் போதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் மனப்பழக்க கட்டுப்பாடுகளை உடைக்கும் முதல் படியு. தலைப்பு 4: பயத்தையும் உள்ளார்ந்த அடிமைத்தனத்தையும் கடந்து வருதல். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு பயத்தையும் உள்ளார்ந்த அடிமைத்தனத்தையும் கடந்து வருதல். இந்த தலைப்பு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் நெருக்கமானது. ஏனென்றால் பயம் இல்லாத மனிதர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சிறிய குழந்தையிலிருந்து முதியவர் வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். ஒரு குழந்தைக்கு இருட்டு பயம். ஒரு மாணவருக்கு தேர்வு பயம். ஒரு ஊழியருக்கு வேலை போய்விடுமோ என்ற பயம். ஒரு தொழிலதிபருக்கு நஷ்டப் பயம். ஒரு பெற்றோருக்கு தன் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய பயம். ஒரு வயதானவருக்கு தனிமை பற்றிய பயம். பயம் மட்டும் வடிவம் மாறி வருகிறது. ஆனால் அதன் வேர் பெரும்பாலும் ஒன்றுதான். கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை தைரியத்தால் எடுக்கவில்லை. பயத்தால்தான் எடுக்கிறோம். பேச வேண்டிய இடத்தில் அமைதியாக இருக்கிறோம். சொல்ல வேண்டிய கருத்தை அடக்கிக் கொள்கிறோம். முயற்சி செய்ய வேண்டிய வாய்ப்பை தவறவிடுகிறோம். ஏன்? ஒரே காரணம். என்ன ஆகுமோ? இந்த 3 வார்த்தைகள்தான்.
என்ன ஆகுமோ? இந்த கேள்விதான் நம்முடைய மனதில் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்கும் யோசனை இருக்கிறது. நீங்கள் பல நாட்களாக அதைப் பற்றி சிந்திக்கிறீர்கள். ஆராய்ச்சி செய்கிறீர்கள். திட்டமிடுகிறீர்கள். ஆனால் தொடங்க முடியவில்லை. ஏன்? நஷ்டம் ஏற்பட்டால் என்ன? மக்கள் சிரித்தால் என்ன? தோல்வி அடைந்தால் என்ன? இறுதியில் என்ன நடக்கிறது? ஆண்டுகள் கடந்து விடுகின்றன. ஆனால் அந்த தொழில் தொடங்கப்படவே இல்லை. அப்படியானால் அந்த தொழிலை தடுத்தது சந்தையா? இல்லை, பயம்தான். இன்னொரு உதாரணம். அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது. உங்களிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் பகிர்வதில்லை. ஏன்? தவறாக இருந்தால் என்ன? எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? 5 நிமிடங்களுக்குப் பிறகு வேறு யாரோ அதே யோசனையை கொஞ்சம் வித்தியாசமாகச் சொல்கிறார்கள். எல்லோரும் அவர்களை பாராட்டுகிறார்கள். அப்போது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். இதை நானும் சொல்லியிருக்கலாமே. ஆனால் அந்த நேரம் கடந்து விட்டது. மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாய்ப்பை நம்முடைய பயமே எடுத்துச் சென்று விட்டது. பயம் என்றால் என்ன? பெரும்பாலான நேரங்களில் பயம் என்பது நிகழ்கால உண்மை அல்ல. அது எதிர்கால கற்பனை. இன்னும் நடக்காத ஒரு விஷயத்தை ஏற்கனவே நடந்துவிட்டது போல மனம் உருவாக்கும் ஒரு திரைப்படம். அதை பார்த்துத்தான் நாம் எதிர்வினை அளிக்கிறோம். ஒரு காட்சி கற்பனை செய்து பாருங்கள். இரவு நேரம். மின்சாரம் போய்விட்டது. வாசல் அருகே ஒரு கயிறு கிடக்கிறது. வெளிச்சம் இல்லாமல் பார்த்தால் அது பாம்பு போல தெரிகிறது. உடனே இதயத் துடிப்பு அதிகரிக்கும். வியர்வை வரும். உடல் முழுவதும் பதற்றம் ஏற்படும். சிறிது நேரத்திற்குப் பிறகு டார்ச் லைட்டை அடித்துப் பார்த்தால் அது ஒரு கயிறுதான். பாம்பே இல்லை. அப்படியானால் பயம் எங்கிருந்து வந்தது? பாம்பிலிருந்து அல்ல. மனதின் தவறான விளக்கத்திலிருந்து. வாழ்க்கையிலும் பல பயங்கள் இப்படித்தான். உண்மையை விட கற்பனைதான் பெரிதாக இருக்கும். இதை புரிந்து கொள்வது எளிது. ஆனால் அதை நடைமுறையில் பின்பற்றுவதுதான் சவால். இந்த தலைப்பில் இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. உள்ளார்ந்த அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்றால் சங்கிலி. ஆனால் இந்த சங்கிலி இரும்புச் சங்கிலி அல்ல. இது மனதின் சங்கிலி. அதை பார்க்க முடியாது. தொட்டுப் பார்க்க முடியாது. ஆனால் உணர முடியும். ஒருவர் தினமும் சொகுசு காரில் அலுவலகத்திற்குச் செல்கிறார். நல்ல சம்பளம். பெரிய வீடு. சமூகத்தில் மதிப்பு. ஆனால் தினமும் மன அழுத்தம். தினமும் பதட்டம். தினமும் ஒப்பீடு. தினமும் பயம். அவர் வெளியில் பணக்காரர். ஆனால் உள்ளுக்குள் ஒரு கைதி. இன்னொருவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார். பெரிய சம்பளம் இல்லை. எளிமையான வீடு. எளிமையான வாழ்க்கை முறை. ஆனால் அவர் அமைதியாகத் தூங்குகிறார். மகிழ்ச்சியுடன் விழிக்கிறார். நிம்மதியாகச் சிரிக்கிறார். இப்போது யார் உண்மையில் சுதந்திரமானவர்? முதல் நபரா? இரண்டாவது நபரா? வெளிப்புற வாழ்க்கையைப் பார்த்தால் முதல் நபர். உள்ளார்ந்த வாழ்க்கையைப் பார்த்தால் இரண்டாவது நபர். அதனால்தான் சுதந்திரம் என்பது பணம் அல்ல. பதவி அல்ல. அதிகாரம் அல்ல. உள்ளார்ந்த அடிமைத்தனம் இல்லாமல் இருப்பதுதான். நம்முடைய பயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன? கொஞ்சம் கவனித்துப் பாருங்கள். ஒப்பீட்டிலிருந்து. பற்றுதலிலிருந்து. எதிர்பார்ப்பிலிருந்து. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசையிலிருந்து. உதாரணமாக, எல்லோரும் உங்களை பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். யாராவது விமர்சித்தால் உடனே மனம் காயப்படும். ஏன்? எதிர்பார்ப்பு. ஒரு குறிப்பிட்ட முடிவுதான் வரவேண்டும் என்ற பற்றுதல். அது வரவில்லை என்றால் பயம். எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஆசை. வாழ்க்கை எதிர்பாராத விதமாக மாறிவிட்டால் பயம். இந்த மூன்றும் தான் பெரும்பாலான பயங்களின் வேர். ஒப்பீடு. எதிர்பார்ப்பு.
கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசையு. ஒரு சிறிய குழந்தை சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொள்ளும் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். முதலில் சமநிலை வராது. கீழே விழும். மீண்டும் எழுந்திருக்கும். மீண்டும் முயற்சி செய்யும். இன்னும் சில முறை விழும். இறுதியில் சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொள்ளும். அந்த குழந்தை முதல் முறை கீழே விழுந்த பிறகே, என்னால் வாழ்க்கையில் சைக்கிள் ஓட்ட முடியாதியு என்று முடிவு செய்திருந்தால், இன்று வரை அதனால் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பெரியவர்கள் என்ன செய்கிறோம்? ஒரு தோல்வி, ஒரு நிராகரிப்பு, ஒரு தவறு, உடனே முடிவு செய்துவிடுகிறோம். இது எனக்கு சரியாக வராதியு. இது ஒரு அனுபவம் அல்ல. இது பயம் உருவாக்கிய ஒரு வரம்பு. பயத்தை வெல்வதற்கான முதல் படி என்ன? பயமே இல்லாமல் ஆகஸ்ட் வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டாம். அது முடியாத விஷயம். பயம் இருக்கட்டும். ஆனால் அதை கவனியுங்கள். எனக்கு இப்போது பயமாக இருக்கிறது. இந்த பயம் எங்கிருந்து வருகிறது? இது உண்மையான ஆபத்தா? அல்லது என் கற்பனையா? இந்த கேள்விகளைக் கேட்டவுடன் பயம் கொஞ்சம் பலவீனமாக ஆரம்பிக்கும். ஏனென்றால் இப்போது விழிப்புணர்வு வந்துவிட்டது. விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் அறியாமையால் உருவான பயம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம். நம்முடைய பயத்தோடு சண்டை போட வேண்டாம். அதை அடக்கவும் வேண்டாம். அடக்க அது இன்னும் வலிமையாகிவிடும். எளிமையாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, எனக்கு பயம் இருக்கிறது. பரவாயில்லை. பயம் இருந்தாலும் நான் இந்த அடியை எடுப்பேன். அதுதான் தைரியம். தைரியம் என்றால் பயமே இல்லாமல் நடப்பது அல்ல. பயத்தின் கையை பிடித்துக்கொண்டு முன்னேறுவதுதான் தைரியம். ஒரு பறவையை கற்பனை செய்து பாருங்கள். முதல் முறையாக அது கூட்டை விட்டு வெளியே வருகிறது. அதற்கும் பயம் இருக்கும். கீழே விழுந்துவிட்டால், பறக்க முடியாவிட்டால். ஆனால் ஒரு நாள் அது குதித்துத்தான் ஆகஸ்ட் வேண்டும். குதிக்காமல் கூட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருந்தால், வாழ்க்கை முழுவதும் அந்தச் சிறிய இடம்தான் அதன் உலகமாகிவிடும். வானத்தை அது ஒருபோதும் பார்க்க முடியாது. நாமும் அதே மாதிரிதான். பயத்தால் பாதுகாப்பான வட்டத்திற்குள் வாழலாம். ஆனால் வளர்ச்சி இருக்காது. வாழ்க்கை விரிவடையாது. நம்முடைய உண்மையான திறமையும் வெளிப்படாது. உள்ளார்ந்த அடிமைத்தனம் உடைவது எப்போது தெரியுமா? பயம் வழிநடத்தும் வாழ்க்கையிலிருந்து. விழிப்புணர்வு வழிநடத்தும் வாழ்க்கைக்கு நாம் மாறும்போது, முடிவுகளை பயம் எடுக்கக்கூடாது. தெளிவு எடுக்க வேண்டும். எதிர்வினைகள் பயத்திலிருந்து வரக்கூடாது. புரிதலிலிருந்து வர வேண்டும். இதுவும் மெதுவான ஒரு பயணம். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்று ஒரு சிறிய பயத்தை எதிர்கொள்ளுங்கள். நாளை இன்னும் கொஞ்சம் பெரிய பயத்தை எதிர்கொள்ளுங்கள். அப்படியே தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். அப்போதுதான் நமக்கு புரியும். பயம் நம்முடைய எதிரி அல்ல. பயம் ஒரு அறிகுறி. அதை புரிந்துகொண்டு, அதைத் தாண்டி நடக்க கற்றுக்கொண்டால், அதே பயம் நம்முடைய ஆசிரியராக மாறிவிடும். இந்த தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது வெளிப்புற சூழ்நிலைகள் அல்ல, நம்முள் இருக்கும் பயம்தான். அந்த பயத்தை விழிப்புணர்வோடு கவனித்து, அதைத் தாண்டி எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்முடைய உள்ளார்ந்த அடிமைத்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து, உண்மையான சுதந்திரத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது. தலைப்பு 5: விழிப்புணர்வு, தியானம் மற்றும் விழிப்புணர்வோடு வாழ்தல். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு விழிப்புணர்வு, தியானம் மற்றும் விழிப்புணர்வோடு வாழ்தல். இந்த தலைப்பு இந்த ஆடியோபுக்கின் மிகவும் முக்கியமான திருப்புமுனையாகும். இதுவரை நாம் சுதந்திரம், பயம், மனப்பழக்க கட்டுப்பாடுகள் ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு பெரிய கேள்வி வருகிறது. சரி, இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். ஆனால் இதை நடைமுறையில் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது? அதற்கான பதிலைத்தான் இந்த தலைப்பு தருகிறது. நிறைய பேரிடம் தியானம் என்றால் என்ன என்று கேட்டால், உடனே ஒரு மலைமேல் அமர்ந்திருக்கும் ஒரு துறவி,
அல்லது கண்களை மூடிக்கொண்டு பல மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருக்கும் ஒருவர்தான் நினைவுக்கு வருவார். ஆனால் தியானம் என்பது அது மட்டுமல்ல. தியானம் என்றால் முதலில் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும், நம்முடைய எண்ணங்களையும், உணர்வுகளையும், எதிர்வினைகளையும் எந்தவிதமான தீர்ப்பும் வழங்காமல் கவனிப்பதுதான் விழிப்புணர்வு. ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். காலையில் அலாரம் அடிக்கிறது. உடனே நாம் மொபைலை எடுத்து சமூக வலைத்தளத்தை திறக்கிறோம். 5 நிமிடம் மட்டும் என்று ஆரம்பித்தது அரை மணி நேரமாகிவிடுகிறது. அதற்குப் பிறகு அவசரமாக தயாராகி அலுவலகத்திற்கு ஓடுகிறோம். இந்த முழு செயல்முறையிலும் நாம் விழிப்புணர்வோடு இருந்தோமா? இல்லை. தானியங்கி ஆட்டோமேட்டிக் முறையில்தான் இருந்தோம். வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படித்தான் தானியங்கி முறையில் வாழ்கிறார்கள். காலையில் எழுகிறோம், வேலை செய்கிறோம், சாப்பிடுகிறோம், தொலைக்காட்சி பார்க்கிறோம், மொபைல் பயன்படுத்துகிறோம், தூங்குகிறோம். மறுபடியும் அதே சுழற்சி. ஒரு நாள் நின்று யோசித்துப் பார்த்தால் ஒரு கேள்வி வரும். நான் உண்மையில் வாழ்கிறேனா? இல்லை, இந்த வழக்கமான வாழ்க்கைதான் என்னை வாழ வைக்கிறதா? அதுதான் விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை. ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கார் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அது தினமும் செல்லும் பழக்கமான பாதை. சிறிது நேரத்தில் இலக்கை அடைந்து விடுகிறீர்கள். ஆனால் அந்த பயணத்தில் என்னென்ன பார்த்தீர்கள் என்று கேட்டால் எதுவும் நினைவில் இருக்காது. ஏனென்றால் மனம் வேறு எங்கோ இருந்தது. உடல் மட்டும்தான் கார் ஓட்டியது. வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. நம்முடைய உடல் இங்கே இருக்கும். ஆனால் மனம் நேற்று நடந்த விஷயங்களில் இருக்கும். அல்லது நாளை என்ன நடக்கும் என்ற கவலையில் இருக்கும். நிகழ்காலத்தில் இருப்பதே இல்லை. விழிப்புணர்வு என்றால் மீண்டும் நிகழ்காலத்திற்கு திரும்பி வருவது. கொஞ்சம் கவனித்துப் பார்த்தால் நம்முடைய மனம் மிகவும் சுவாரஸ்யமானது. காபி குடிக்கும்போது அலுவலக கூட்டத்தை பற்றி யோசிக்கும். அலுவலகத்தில் இருக்கும்போது வார இறுதியை பற்றி யோசிக்கும். வார இறுதி வந்தவுடன் திங்கட்கிழமையை நினைத்து கவலைப்படும். அப்படியானால் நிகழ்காலத்தை அனுபவிப்பதற்கே வாய்ப்பு கிடைக்காது. தியானம் என்பது நிகழ்காலத்திற்கு திரும்பி வருகிற கலை. அது மிகவும் சிக்கலான ஒரு பயிற்சி அல்ல. மிகவும் எளிமையானதாக இருக்கலாம். நீங்கள் தேநீர் குடிக்கிறீர்கள் என்றால் தேநீரை மட்டும் குடியுங்கள். மொபைலை ஸ்க்ரோல் செய்யாமல், தொலைக்காட்சி பார்க்காமல், மனம் வேறு எங்கும் செல்லாமல் தேநீரின் மணத்தை கவனியுங்கள். அதன் சுவையை உணருங்கள். அதன் சூட்டை உணருங்கள். இந்தச் சிறிய விழிப்புணர்வே தியானத்தின் தொடக்கம். ஒரு அம்மா சமையலறையில் சமைக்கிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள். பொதுவாக என்ன செய்வார்? சமையல் செய்து கொண்டே தொலைபேசியில் பேசுவார். தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கும். மனதில் மின் கட்டணம், பள்ளிக் கட்டணம், அலுவலக வேலை, இப்படி நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால்தான் சமையல் முடிந்த பிறகு மிகவும் சோர்வாக இருப்பார். ஆனால் அதே சமையலை முழு விழிப்புணர்வோடு செய்தால், காய்கறிகளை நறுக்கும் சத்தம், மசாலாவின் மணம், ஆவி எழுவது, சமையலின் ஒவ்வொரு செயல்முறையும், இவற்றை முழுமையாக கவனித்தால் அதே வேலை ஒரு அமைதியான அனுபவமாக மாறிவிடும். வேலை மாறவில்லை, மனம் மட்டும்தான் மாறிவிட்டது. அதுதான் விழிப்புணர்வோடு வாழ்வது. நிறைய பேர் மகிழ்ச்சி எதிர்காலத்தில்தான் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இந்த பதவி உயர்வு கிடைத்தால் சந்தோஷம் ஹூ. இந்த கார் வாங்கினால் சந்தோஷம் ஹூ. இந்த வீடு கட்டினால் சந்தோஷம் ஹூ. இந்த இலக்கை அடைந்தால் சந்தோஷம் ஹூ. இலக்கு கிடைத்தாலும் சில நாட்கள் மட்டுமே உற்சாகம் இருக்கும். அதற்குப் பிறகு மீண்டும் அடுத்த இலக்கு, மீண்டும் அடுத்த மகிழ்ச்சி. இப்படியே வாழ்க்கை முழுவதும் எதிர்காலத்தை துரத்திக் கொண்டே இருப்போம். நிகழ்காலம் நம்மை விட்டு நழுவிப் போய்விடும். விழிப்புணர்வோடு வாழ்வது என்ன சொல்கிறது தெரியுமா? எதிர்காலத்திற்கு திட்டமிடுங்கள். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
ஆனால் வாழ்வது நிகழ்காலத்தில்தான். ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு அப்பா மாலையில் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வருகிறார். அவருடைய மகன் ஓடி வந்து, அப்பா, கிரிக்கெட் விளையாடலாமா என்று கேட்கிறான். அப்பாவின் உடல் வீட்டில் இருக்கிறது. ஆனால் மனம் இன்னும் அலுவலக மின்னஞ்சல்களில்தான் இருக்கிறது. மகன் பேசுவதைக் கூட முழுமையாக கேட்கவில்லை. சில வருடங்கள் கழித்து அந்த மகன் பெரியவனாகி விடுகிறான். நண்பர்களோடு பிஸியாகி விடுகிறான். அப்போதுதான் அந்த அப்பா உணர்கிறார், அப்போது நான் முழுமையாக அந்த நிமிடத்தில் இருந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற தருணங்கள் மீண்டும் வராது. அதனால்தான் விழிப்புணர்வு என்பது நேரத்தை சேமிப்பது அல்ல, வாழ்க்கையையே பாதுகாப்பது. இன்னொரு முக்கியமான விஷயம், தியானம் என்றால் எண்ணங்களை நிறுத்துவது அல்ல. இது மிகவும் பெரிய தவறான புரிதல். நிறைய பேர் சொல்வார்கள், நான் தியானம் செய்ய முயற்சி செய்தேன், ஆனால் நிறைய எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தன. உண்மையில் எண்ணங்கள் வருவது பிரச்சனை இல்லை, அந்த எண்ணங்களை பின்தொடர்வதுதான் பிரச்சனை. வானத்தில் மேகங்கள் வரும், பிறகு போய்விடும். வானம் அதனுடன் சண்டை போடாது. அதேபோல மனதிலும் எண்ணங்கள் வரும், பிறகு போய்விடும். அவற்றை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு கோபம் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? உடனே கோபத்தை வெளிப்படுத்தி விடுவோம், அல்லது அதை அடக்கி விடுவோம். ஆனால் விழிப்புணர்வு என்ன சொல்கிறது? எனக்கு இப்போது கோபம் வருகிறது. என்னுடைய உடலில் என்ன உணர்கிறேன்? இதயத் துடிப்பு அதிகமாகிறதா? மூச்சு மாறுகிறதா? இவற்றையெல்லாம் கவனியுங்கள். கவனிக்க கவனிக்க கோபத்தின் வலிமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? இப்போது நீங்கள் கோபம் அல்ல, கோபத்தை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக மாறிவிட்டீர்கள். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். விழிப்புணர்வோடு வாழ்வது என்றால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதல்ல, தினமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதும் அல்ல. எது நடந்தாலும் அதை முழு விழிப்புணர்வோடு அனுபவிப்பதுதான். சந்தோஷம் வந்தால் அதையும் கவனியுங்கள், கஷ்டம் வந்தால் அதையும் கவனியுங்கள், வெற்றி வந்தால் அதனுடன் அளவுக்கு அதிகமாக ஒட்டிக்கொள்ளாதீர்கள். தோல்வி வந்தால் முற்றிலும் உடைந்து போகாதீர்கள். ஏனென்றால் இவை இரண்டுமே தற்காலிகமானவை. ஆறு ஓடுவது போல உணர்வுகளும் வந்து போகும். விழிப்புணர்வு மட்டும்தான் நிலையானது. ஒரு திரையரங்கை கற்பனை செய்து பாருங்கள். திரையில் நிறைய காட்சிகள் ஓடுகின்றன. நகைச்சுவை, சண்டைக் காட்சி, சோகம், காதல், வில்லன், கதாநாயகன். காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் திரை மாறுகிறதா? இல்லை. மனதில் வரும் எண்ணங்கள் எல்லாம் அந்த திரைப்பட காட்சிகளைப் போன்றவை. விழிப்புணர்வுதான் அந்த திரை. திரை இருப்பதால்தான் எல்லா காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஆனால் திரை எந்த காட்சியாகவும் மாறுவதில்லை. அதேபோல விழிப்புணர்வுடன் இருந்தால் எண்ணங்கள் நம்முடைய அடையாளமாக மாறாது. மெதுவாக ஒரு உள்ளார்ந்த அமைதி உருவாக ஆரம்பிக்கும். வாழ்க்கை அதேபோலத்தான் இருக்கும். அதே அலுவலகம், அதே குடும்பம், அதே பிரச்சனைகள். ஆனால் அவற்றை அனுபவிக்கும் மனம் மாறியிருக்கும். அதுதான் தியானத்தின் உண்மையான சக்தி. இந்த தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், விழிப்புணர்வு என்பது ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல, அது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் முழுமையாக அனுபவிக்கும் ஒரு நிலை. தியானம் என்பது எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல, அவற்றை கவனிக்கும் கலை. விழிப்புணர்வோடு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை மாறிவிடாது. ஆனால் வாழ்க்கையை பார்க்கும் நம்முடைய மனம் அமைதியோடும் தெளிவோடும் உண்மையான சுதந்திரத்தோடும் மலர ஆரம்பிக்கும். தலைப்பு 6, மனதை மாற்றி உண்மையைக் கண்டறிதல். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு, மனதை மாற்றி உண்மையைக் கண்டறிதல். இந்த தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் நம்முடைய மனம் எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உண்மையான உண்மை என்றால் என்ன?
என்பதைப் பற்றி இந்த தலைப்பு பேசுகிறது. நாம் எல்லாரும் ஒரு பொதுவான நம்பிக்கையுடன் வாழ்கிறோம். என்னுடைய மனம்தான் நான் யூத். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப் பார்த்தால் அது உண்மையா? ஒரு நாளில் நம்முடைய மனதில் எத்தனை எண்ணங்கள் வருகின்றன தெரியுமா? ஒரு எண்ணம் முடிவதற்குள் இன்னொரு எண்ணம் வந்துவிடுகிறது. காலையில் எழுந்தவுடன் இன்று என்ன வேலை? அதற்குப் பிறகு காலை உணவு, போக்குவரத்து, அலுவலகம், இஎம்ஐ, குடும்பம், எதிர்காலம், உடல்நலம், மொபைல், செய்திகள், சமூக வலைதளம், கடந்த கால நினைவுகள், வருத்தங்கள், எதிர்பார்ப்புகள். மனம் ஒரு நொடி கூட அமைதியாக இருப்பது போல தெரியாது. ஆனால் ஒரு கேள்வி, இந்த எண்ணங்கள் அனைத்தையும் கவனிப்பது யார்? நீங்கள்தானே? அப்படியானால் நீங்கள் அந்த எண்ணங்களா? அல்லது அந்த எண்ணங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வா? இந்த வித்தியாசம் புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாகும். ஒரு தொலைக்காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். அதில் தினமும் பல சேனல்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. செய்திகள், விளையாட்டு, திரைப்படங்கள், நகைச்சுவை, தொடர்கள், திகில். சேனல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் தொலைக்காட்சியின் திரை மாறுகிறதா? இல்லை. மனதில் வரும் எண்ணங்கள் அந்த சேனல்களைப் போன்றவை. விழிப்புணர்வுதான் அந்த திரை. நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நாம் அந்த சேனலுக்குள்ளேயே சென்று சிக்கிக் கொள்கிறோம். திரையை மறந்துவிடுகிறோம். குழந்தையின் மனம் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். பெரியவர்களின் மனமோ முழுவதும் நினைவுகள், முழுவதும் அடையாளங்கள், முழுவதும் தீர்ப்புகள். அதனால்தான் வாழ்க்கையின் அழகை நாம் ரசிக்கத் தவறிவிடுகிறோம். மனதை மாற்றுவது என்றால் மீண்டும் அந்த புத்துணர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிப்பதுதான். நிறைய பேர் வெற்றி என்றால் என்ன என்று சமூகம் சொல்லும் வரையறையைத்தான் பின்பற்றுகிறார்கள். பெரிய சம்பளம், பெரிய வீடு, ஆடம்பரமான கார், வெளிநாட்டுப் பயணம், இவை இருந்தால்தான் வெற்றி. ஆனால் அவை மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும் என்றும் சொல்ல முடியாது. கொடுக்காது என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் உண்மை என்பது அவரவர் அனுபவத்தின் மூலமாகவே புரியும். கடன் வாங்கிய உண்மை நீண்ட காலத்திற்கு வேலை செய்யாது. யாராவது சொன்னதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றினால் அது அறிவு. அதை நீங்களே அனுபவித்தால் அது புரிதல். இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். யாராவது உங்களிடம் வந்து, தேன் மிகவும் இனிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அதை நம்பலாம். புத்தகங்களில் படிக்கலாம், வீடியோக்கள் பார்க்கலாம், ஆராய்ச்சிகளையும் படிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பூன் தேனைச் சுவைத்த அனுபவத்திற்கு இவை அனைத்தும் சமமாகுமா? ஆகாது. அதேபோல வாழ்க்கையின் உண்மையும். அதை அனுபவித்தால்தான் முழுமையாக புரியும். அதை யாராலும் நேரடியாக நமக்கு கொடுக்க முடியாது. ஒரு ஆசிரியர் வழியைக் காட்ட முடியும். ஆனால் அந்த பாதையில் நடக்க வேண்டியது நாம்தான். மனமாற்றத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஈகோஹூட். ஈகோ என்றால் பெருமை மட்டும் அல்ல. அது ஒரு பொய்யான அடையாளம். நான் இப்படித்தான். என்னுடைய குணத்தை மாற்ற முடியாது. நான் எப்போதும் சரிதான். இப்படிப்பட்ட உறைந்த நம்பிக்கைகள்தான் ஈகோ. ஒரு கண்ணாடி டம்ளரை கற்பனை செய்து பாருங்கள். அது ஏற்கனவே முழுவதும் தண்ணீரால் நிரம்பியிருக்கிறது. அதில் இன்னும் தண்ணீர் ஊற்ற முடியுமா? முடியாது. முதலில் கொஞ்சம் காலியாக வேண்டும். அதேபோல நம்முடைய மனம், எனக்கு எல்லாமே தெரியும் என்ற எண்ணத்தால் நிரம்பியிருந்தால் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. மனமாற்றம் எப்போது ஆரம்பிக்கிறது தெரியுமா? எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது என்று ஏற்றுக்கொள்ளும்போது. அது பலவீனம் அல்ல. அதுதான் முதிர்ச்சி. உண்மையைக் கண்டுபிடிப்பது என்றால்
நிறைய புத்தகங்களை சேகரிப்பது அல்ல. மேற்கோள்களை மனப்பாடம் செய்வது அல்ல. தினசரி வாழ்க்கையை கவனிப்பதுதான். கோபம் வரும்போது கவனியுங்கள். சந்தோஷம் வரும்போது கவனியுங்கள். பொறாமை வரும்போது கவனியுங்கள். பயம் வரும்போது கவனியுங்கள். ஏனென்றால் இந்த உணர்வுகள் அனைத்தும் நம்முடைய ஆசிரியர்கள். கவனிக்க நம்முடைய எதிர்வினைகள் குறையும். புரிதல் அதிகரிக்கும். ஒரு நதியை கற்பனை செய்து பாருங்கள். நதியின் தண்ணீர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் அது எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். ஆனால் தேங்கி நிற்கும் தண்ணீருக்கு என்ன ஆகும்? மெதுவாக துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். பழைய நம்பிக்கைகள், பழைய கோபங்கள், பழைய குற்ற உணர்வுகள், பழைய வருத்தங்கள், இவற்றை எல்லாம் இறுக்கமாக பிடித்துக் கொண்டே இருந்தால் மனம் தேங்கிய குட்டை போல ஆகிவிடும். அவற்றை கவனித்து விடுவிக்க கற்றுக்கொண்டால் மனம் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். அப்போதுதான் தெளிவு வரும். தெளிவு வந்தால்தான் உண்மை தெளிவாக தெரியும். உண்மை என்பது யாராவது நம்மீது திணிப்பது அல்ல. உண்மை என்பது நம்முடைய சொந்த அனுபவத்தில் மலர ஆரம்பிக்கும் புரிதல். அதை வலுக்கட்டாயமாக உருவாக்க முடியாது. அதை மனப்பாடம் செய்ய முடியாது. அதை வாழ்ந்து அனுபவிக்க மட்டும்தான் முடியும். இந்த மாற்றம் ஒரே இரவில் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடக்கும். தினமும் ஒரு சிறிய விழிப்புணர்வு. தினமும் ஒரு சிறிய புரிதல். தினமும் ஒரு பழைய நம்பிக்கையை விடுவது. இப்படியே மெதுவாக நம்முடைய மனம் லேசாக ஆரம்பிக்கும். மனம் லேசானவுடன் வாழ்க்கை முன்பு மிகவும் சிக்கலாக தெரிந்தது கூட மிகவும் எளிமையாகத் தோன்றும். பிரச்சனைகள் மறைந்து விடாது. ஆனால் அவற்றை கையாளும் ஞானம் வளர ஆரம்பிக்கும். இந்த தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், உண்மையான மாற்றம் என்பது புதிதாக ஒரு ஆளுமையை உருவாக்குவது அல்ல. ஏற்கனவே மனதில் இருக்கும் தேவையற்ற நம்பிக்கைகள், பயங்கள், ஈகோ, பழைய பழக்கங்கள் ஆகியவற்றை புரிந்து கொண்டு அவற்றை மெதுவாக விடுவிப்பதுதான். அப்போதுதான் கடன் வாங்கிய அறிவைத் தாண்டி நம்முடைய சொந்த அனுபவத்திலிருந்து உண்மையான உண்மை நமக்குள் ஒரு வெளிச்சமாக மலர ஆரம்பிக்கும். தலைப்பு 7: சுதந்திரம், பொறுப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு சுதந்திரம், பொறுப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. இந்த தலைப்பு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் சுதந்திரத்தைப் பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கும். சுதந்திரம் என்றால் யாரும் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது. விதிகளைப் பின்பற்ற வேண்டியதில்லை. எனக்கு என்ன பிடிக்கிறதோ அதைச் செய்தால் போதும். இதுதான் சுதந்திரம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படி அல்ல. உண்மையான சுதந்திரத்துடன் எப்போதும் பொறுப்பும் சேர்ந்தே வரும். பொறுப்பு இல்லாத சுதந்திரம் சில நாட்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றலாம். ஆனால் நீண்ட காலத்தில் அது குழப்பம், வேதனை, வருத்தம் ஆகியவற்றைத்தான் உருவாக்கும். ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு கல்லூரி மாணவன் முதல் முறையாக விடுதியில் சேர்கிறான். வீட்டில் இருக்கும்போது பெற்றோர் சரியான நேரத்தில் எழுப்புவார்கள். சாப்பாடு தயார் செய்து வைப்பார்கள். படிக்கச் சொல்வார்கள். இரவில் சீக்கிரம் தூங்கச் சொல்வார்கள். ஆனால் விடுதிக்கு வந்தவுடன் முழு சுதந்திரம். யாரும் கேட்க மாட்டார்கள். தாமதமாகத் தூங்கலாம். தாமதமாக எழலாம். வகுப்புக்குச் செல்லாமல் இருக்கலாம். நாள் முழுவதும் மொபைல் பயன்படுத்தலாம். ஆரம்பத்தில் இவை அனைத்தும் மிகவும் மகிழ்ச்சியாகத் தோன்றும். ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு மதிப்பெண்கள் குறைய ஆரம்பிக்கும். உடல்நலம் பாதிக்கப்படும். தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். அப்போதுதான் புரியும், சுதந்திரம் இருப்பது ஒரு விஷயம். அதை சரியாக பயன்படுத்த தெரிந்திருப்பது வேறு ஒரு விஷயம். அதுதான் பொறுப்பு. ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். உங்களிடம் ஒரு மிக விலையுயர்ந்த கார் இருக்கிறது. ஆனால் அதை ஓட்டத் தெரியாது. சாலை விதிகளைப் பின்பற்ற மாட்டீர்கள். சீட் பெல்ட் அணிய மாட்டீர்கள். சிக்னல்களை மதிக்க மாட்டீர்கள்.
வேகத்தை கட்டுப்படுத்த மாட்டீர்கள். அப்படியானால் அந்த கார் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குமா? இல்லை. ஆபத்தைத்தான் உருவாக்கும். வாழ்க்கையும் அதே மாதிரிதான். சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் விழிப்புணர்வும் பொறுப்பும் இல்லை என்றால் அந்தச் சுதந்திரம் துன்பமாக மாறிவிடும். பொறுப்பு என்றால் என்ன? வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் நாம் தான் காரணம் என்று சொல்வது அல்ல. ஆனால் என்னுடைய எதிர்வினைக்கு நான் தான் பொறுப்பு என்று புரிந்து கொள்வதுதான். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். உதாரணமாக, அலுவலகத்தில் மேலாளர் உங்களிடம் கொஞ்சம் கண்டிப்பாக பேசுகிறார். அதற்குப் பிறகு நாள் முழுவதும் மனநிலை சரியில்லை. வீட்டிற்கு வந்ததும் குடும்பத்தினரிடம் கோபப்படுகிறீர்கள். குழந்தைகளிடம் சத்தமாக பேசுகிறீர்கள். இங்கே மேலாளர் பேசியது ஒரு சம்பவம் மட்டும்தான். ஆனால் அந்த கோபத்தை நாள் முழுவதும் சுமந்து செல்வது யார்? நாம் தான். பொறுப்பு என்றால், எனக்கு கோபம் வந்திருக்கிறது, அதை நான் எப்படி கையாள வேண்டும் என்று கேட்பது. மற்றவர்களைக் குறை சொல்லுவது மிகவும் எளிது. அவனால்தான், அவளால்தான், இந்தச் சூழ்நிலையால்தான், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இப்படிச் சொல்வது மிகவும் எளிது. ஆனால் ஒரு நாள் கண்ணாடி முன் நின்று, இந்தச் சூழ்நிலையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்பதுதான் வளர்ச்சி. வாழ்க்கையில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை, பிரச்சனை வந்தவுடன் உடனே யாரையாவது குறை சொல்வார்கள். இரண்டாவது வகை, பிரச்சனை வந்தவுடன் அதிலிருக்கும் பாடத்தை தேடுவார்கள். இருவருக்கும் வந்த பிரச்சனை ஒன்றுதான். ஆனால் முடிவு வேறுபடும். ஏனென்றால் மனப்பான்மை வேறுபடுகிறது. தனிப்பட்ட வளர்ச்சி என்றால் என்ன? வயது அதிகரிப்பது மட்டுமே வளர்ச்சி அல்ல. சம்பளம் உயர்வது மட்டுமே வளர்ச்சி அல்ல. பதவி உயர்வதும் முழுமையான வளர்ச்சி அல்ல. உள்ளுக்குள் முதிர்ச்சி அடைவதுதான் உண்மையான வளர்ச்சி. ஒரு சிறிய உதாரணம். பள்ளியில் படிக்கும்போது யாராவது நம்முடைய பென்சிலை எடுத்துவிட்டால் கோபம் வரும். சில வருடங்கள் கழித்து அது பெரிய விஷயமே இல்லை என்று புரியும். கல்லூரியில் ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதுவே உலகத்தின் முடிவு போலத் தோன்றும். ஆனால் வாழ்க்கை அனுபவம் அதிகரித்த பிறகு தோல்வியும் ஒரு ஆசிரியர்தான் என்று புரியும். அதுதான் வளர்ச்சி. சூழ்நிலை மாறவில்லை, நம்முடைய புரிதல்தான் வளர்ந்திருக்கிறது. ஒரு மரத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு சிறிய விதையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கும். சிறிய காற்று வீசினாலே வளைந்துவிடும். ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கிறது. மழையைப் பார்க்கிறது, வெயிலைச் சந்திக்கிறது, புயலை எதிர்கொள்கிறது. எல்லா அனுபவங்களையும் கடந்து செல்கிறது. இறுதியில் ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. அதன் வேர்கள் மிகவும் வலிமையாகின்றன. மனிதர்களின் வளர்ச்சியும் இதே மாதிரிதான். பிரச்சனைகளைத் தவிர்த்தால் வளர்ச்சி வராது. பிரச்சனைகளிலிருந்து கற்றுக்கொண்டால்தான் வேர்கள் வலிமையாகும். நிறைய பேர் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் பொறுப்பை ஏற்க மாட்டார்கள். உதாரணமாக, ஆரோக்கியமான உடல் வேண்டும். ஆனால் உடற்பயிற்சி செய்ய மாட்டார்கள். பொருளாதார சுதந்திரம் வேண்டும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த மாட்டார்கள். அமைதியான மனம் வேண்டும். ஆனால் மொபைல், ஒப்பீடு, தேவையற்ற மன அழுத்தம் இவற்றை தினமும் மனதில் சேர்த்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படியானால் நல்ல விளைவு எப்படி வரும்? சுதந்திரத்திற்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலைதான் பொறுப்பு. ஒரு இசைக்கலைஞர் சிறப்பாக இசைக்க வேண்டுமென்றால் பல வருடங்கள் பயிற்சி செய்திருப்பார். ஒரு விளையாட்டு வீரர் பதக்கம் வெல்ல வேண்டுமென்றால் தினமும் ஒழுக்கத்துடன் பயிற்சி செய்திருப்பார். நாம் பார்ப்பது வெற்றியை மட்டும்தான். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் பொறுப்பை பெரும்பாலும் கவனிப்பதில்லை. அதேபோல உள்ளார்ந்த சுதந்திரத்திற்கும் தினசரி பயிற்சி தேவை. தினசரி விழிப்புணர்வு தேவை. தினசரி நேர்மை தேவை. தினசரி கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை தேவை. வளர்ச்சிக்கு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா?
எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்ற ஒரே ஒரு எண்ணம். யாராவது கருத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தவறு செய்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். மாற்றத்திற்கு பயப்படுவோம். அதனால் வளர்ச்சி நின்றுவிடும். ஒரு மொபைல் செயலியை பல வருடங்கள் புதுப்பிக்காமல் பயன்படுத்தினால் என்ன ஆகும்? அது மெதுவாகிவிடும். புதிய வசதிகளுடன் பொருந்தாது. பிழைகள் அதிகரிக்கும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். அதையும் அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பழைய நம்பிக்கைகளை ஒருமுறை ஆராய்ந்து பாருங்கள். பழைய பழக்கங்கள் இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று சிந்தியுங்கள். தேவையில்லை என்று தோன்றினால் அவற்றை விட்டுவிடுங்கள். அதுதான் தனிப்பட்ட வளர்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம். பொறுப்பு என்றால் குற்ற உணர்வுடன் வாழ்வது அல்லையோ. சிலர் பொறுப்பு என்றாலே எல்லாமே என்னுடைய தவறு என்று நினைத்துக் கொள்வார்கள். அது பொறுப்பு அல்ல. அது தன்னைத்தானே குறை சொல்லிக் கொள்வது. உண்மையான பொறுப்பு என்றால் இந்தச் சூழ்நிலை நடந்துவிட்டது. இப்போது நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்பது. நம்முடைய கவனம் எப்போதும் நிகழ்காலச் செயலில்தான் இருக்க வேண்டும். கடந்த காலத்தை மாற்ற முடியாது. எதிர்காலத்தை முழுமையாக கணிக்க முடியாது. ஆனால் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு பதிலளிக்க முடியும். அதுதான் சுதந்திரம். வாழ்க்கையில் எவ்வளவு அறிவைச் சேகரித்தாலும் அதை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கவில்லை என்றால் அதற்கு எந்த பயனும் இல்லை. ஒரு புத்தகத்தை படித்தால் மட்டும் உடல் ஆரோக்கியமாகிவிடாது. உடற்பயிற்சி செய்தால்தான் உடல் ஆரோக்கியமாகும். அதேபோல சுதந்திரத்தைப் பற்றி புரிந்து கொண்டால் மட்டும் போதாது. அதை தினமும் நடைமுறையில் கடைபிடித்தால்தான் உள்ளார்ந்த சுதந்திரம் வளர ஆரம்பிக்கும். காலையில் எழுந்தவுடன் விழிப்புணர்வு. பேசும்போது விழிப்புணர்வு. கோபம் வரும்போது விழிப்புணர்வு. ஒரு முடிவை எடுக்கும்போது விழிப்புணர்வு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு புரியும். சுதந்திரம் என்பது பொறுப்பிலிருந்து தப்பிப்பது அல்ல. பொறுப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனம்தான் உண்மையான சுதந்திரம். அந்த ஏற்றுக்கொள்ளுதல்தான் நம்முடைய ஆளுமையை வலிமையாக்கும். தன்னம்பிக்கையை வளர்க்கும். உள்ளார்ந்த அமைதியை கொடுக்கும். தனிப்பட்ட வளர்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல. அது தொடர்ந்து நடைபெறும் ஒரு பயணம். தினமும் கொஞ்சம் முன்னேறுவது. தினமும் கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்வது. தினமும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வாழ்வது. இந்த தலைப்பு நமக்கு சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், உண்மையான சுதந்திரம் எப்போதும் பொறுப்புடன் சேர்ந்தே வரும். நம்முடைய வாழ்க்கைக்கு குற்றவாளிகளை தேடாமல், ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொண்டு, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய விழிப்புணர்வு, முதிர்ச்சி, புரிதல் ஆகியவற்றை வளர்த்துக் கொண்டே சென்றால், அதுதான் உண்மையான தனிப்பட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சிதான் நம்மை வெளியில் வெற்றிகரமான மனிதராக மட்டுமல்லாமல், உள்ளுக்குள் அமைதியான, வலிமையான, உண்மையான மனிதராக மாற்றும். தலைப்பு 8: படைப்பாற்றல், அன்பு மற்றும் உண்மையான உறவுகள். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு படைப்பாற்றல், அன்பு மற்றும் உண்மையான உறவுகள். இந்த தலைப்பு மிகவும் அழகானது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான 3 விஷயங்களைப் பற்றி இது பேசுகிறது. படைப்பாற்றல், அன்பு, உண்மையான உறவுகள். இந்த 3ம் தனித்தனியானவை என்று நாம் நினைத்தாலும் உண்மையில் இவை ஒன்றோடொன்று மிகவும் ஆழமான தொடர்பைக் கொண்டவை. முதலில் படைப்பாற்றலைப் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் படைப்பாற்றல் என்றால் ஓவியம் வரைவது, இசையமைப்பது, எழுதுவது, திரைப்படம் இயக்குவது இவற்றைத்தான் நினைப்பார்கள். ஆனால் படைப்பாற்றல் அதைவிட மிகவும் பெரியது. நீங்கள் சமையல் செய்வதும் படைப்பாற்றல்தான். ஒரு பிரச்சனைக்கு புதிய தீர்வு கண்டுபிடிப்பதும் படைப்பாற்றல்தான். குழந்தைகளுடன் விளையாடும்போது புதிய விளையாட்டை உருவாக்குவதும் படைப்பாற்றல்தான். அலுவலகத்தில் வேலையை எளிதாக்கும் புதிய யோசனையை உருவாக்குவதும் படைப்பாற்றல்தான். ஒரு சிறிய தோட்டத்தை அன்போடு பராமரிப்பது கூட படைப்பாற்றல்தான். படைப்பாற்றல் என்றால்
நம்முள் இருக்கும் இயல்பான தனித்துவம் வெளிப்படுவது. ஆனால் ஒரு கேள்வி. ஏன் நிறைய பேரின் படைப்பாற்றல் வளர வளர குறைந்து விடுகிறது? சிறிய குழந்தைகளை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ஓவியம் வரையும் போது விதிகளைப் பற்றி யோசிக்க மாட்டார்கள். நிறங்கள் கோட்டிற்கு வெளியே போய்விட்டதா என்று கவலைப்பட மாட்டார்கள். நடனம் ஆடச் சொன்னால் முழு உற்சாகத்துடன் ஆடுவார்கள். பாடச் சொன்னால் பயப்பட மாட்டார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்களுக்கு மற்றவர்களின் தீர்ப்பை பற்றிய பயம் இல்லை. ஒப்பீடு இல்லை. தோல்வி என்றால் என்ன என்பதே தெரியாது. ஆனால் வளர வளர என்ன நடக்கிறது? இது சரியாக இல்லையோ? இப்படி செய்தால் எல்லோரும் சிரிப்பார்களோ? முழுமையாகச் செய்ய முடியாவிட்டால் ஆரம்பிக்கவே வேண்டாம் ஹூ. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். மெதுவாக படைப்பாற்றலின் கதவுகள் மூடப்பட ஆரம்பிக்கும். ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு பாடுவதில் மிகவும் விருப்பம். தனியாக இருக்கும்போது மகிழ்ச்சியுடன் பாடுகிறீர்கள். ஆனால் யாராவது அறைக்குள் வந்தவுடன் உடனே பாடுவதை நிறுத்திவிடுகிறீர்கள். ஏன்? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். அப்படியானால் பாடலை நிறுத்தியது உங்கள் குரல் அல்ல, உங்கள் பயம்தான். படைப்பாற்றலின் மிகப்பெரிய எதிரி முழுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். எல்லாவற்றையும் முதல் முயற்சியிலேயே சரியாகச் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? யாரும் முதல் முயற்சியிலேயே சிறப்பாக ஆரம்பிப்பதில்லை. ஒரு குழந்தை முதல் முறையாக நடக்கும்போது கீழே விழும், மீண்டும் எழும், மீண்டும் முயற்சி செய்யும். அதை பார்த்து யாரும் விமர்சிக்க மாட்டார்கள். ஆனால் பெரியவர்கள் மட்டும் முதல் முயற்சியிலேயே முழுமையான வெற்றியை எதிர்பார்க்கிறோம். அதனால்தான் பல விஷயங்களை ஆரம்பிக்கவே தயங்குகிறோம். படைப்பாற்றல் சுதந்திரமாக வெளிப்பட வேண்டுமென்றால் குழந்தையைப் போன்ற ஆர்வம் வேண்டும். புதியவற்றை முயற்சி செய்யும் மனம் வேண்டும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் முதிர்ச்சி வேண்டும். அன்பைப் பற்றி பார்க்கலாம். அன்பு என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்வார்கள். சிலருக்கு அன்பு என்றால் தியாகம். சிலருக்கு அன்பு என்றால் அக்கறை. சிலருக்கு அன்பு என்றால் ஆதரவு. சிலருக்கு அன்பு என்றால் காதல். ஆனால் இந்த தலைப்பு மிகவும் ஆழமான ஒரு கருத்தைச் சொல்கிறது. உண்மையான அன்பு என்பது உடைமை அல்லையோ? அது கட்டுப்பாடு அல்ல. அது சொந்தமாக்கும் ஆசை அல்ல. அது ஏற்றுக்கொள்ளுதல்யோ? நம்முடைய பல உறவுகளில் நாம் என்ன செய்கிறோம்? நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் ஹூ. நீ இப்படி பேசக்கூடாது ஹூ. நான் விரும்பும் மாதிரி நீ மாற வேண்டும் ஹூ. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் அதிகரிக்க அன்பு குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளும் மனம் குறைந்து விடுகிறது. ஒரு பட்டாம்பூச்சியை கற்பனை செய்து பாருங்கள். அது வந்து உங்கள் கையில் அமர்கிறது. உங்களுக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. உடனே அதை இறுக்கமாக பிடித்தால் என்ன ஆகும்? அந்த பட்டாம்பூச்சி காயமடையும். அதனால் பறக்க முடியாது. ஆனால் உள்ளங்கையை திறந்து வைத்திருந்தால் அது சுதந்திரமாக இருக்கும். தேவைப்பட்டால் பறந்து செல்லும். மீண்டும் வர விரும்பினால் திரும்பவும் வரும். அன்பும் அதே மாதிரிதான். அதை இறுக்கமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் உறவு மூச்சு திணற ஆரம்பிக்கும். சிறிது இடைவெளியையும் சுதந்திரத்தையும் கொடுத்தால் நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். இன்னொரு பொதுவான தவறு. நம்முடைய மகிழ்ச்சிக்கான முழு பொறுப்பையும் இன்னொருவர் மீது வைத்து விடுகிறோம். நீதான் என்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் ஹூ. இது மிகவும் ஆபத்தான எதிர்பார்ப்பு. ஏனென்றால் மகிழ்ச்சி நமக்குள்ளேயே உருவாக வேண்டும். இல்லையென்றால் உறவு ஒரு சுமையாக மாறிவிடும். 2 காலி கண்ணாடி டம்ளர்கள் சேர்ந்தால் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் தண்ணீர் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் 2 நிறைந்த டம்ளர்கள் சேர்ந்தால் இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். அதேபோல உணர்ச்சிபூர்வமாக முழுமையானவராக இருக்க முயற்சி செய்யும்போதுதான் ஆரோக்கியமான உறவு உருவாகும். உண்மையான உறவுகள். ஒத்தென்டிக் என்றால் என்ன? முகமூடி இல்லாமல் இருப்பது. நடிப்பு இல்லாமல் இருப்பது.
நம்முடைய உண்மையான உணர்வுகளை மரியாதையுடன் வெளிப்படுத்துவது. உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். தினமும் சந்திக்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் உங்களுக்கு மிகுந்த வேதனை இருக்கிறது. அவர் கேட்டாலும் நான் நன்றாக இருக்கிறேன் என்றுதான் சொல்கிறீர்கள். சில நாட்களுக்கு இது பரவாயில்லை. ஆனால் பல வருடங்களாக இப்படியே தொடர்ந்தால் அந்த உறவு மேலோட்டமானதாகவே இருக்கும். உண்மையான உறவு என்றால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நம்முடைய உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும். அது பலவீனம் அல்ல, அதுதான் வலிமை. ஒரு மரம் வலிமையாக நிற்க வேண்டுமென்றால் அதன் வேர்கள் ஆழமாக இருக்க வேண்டும். அதேபோல் ஒரு உறவு வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் அதில் நேர்மையும் ஆழமாக இருக்க வேண்டும். ஆனால் நேர்மை என்றால் முரட்டுத்தனமாக பேசுவது அல்ல. நான் நேர்மையாகத்தான் பேசுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு மற்றவர்களை காயப்படுத்துவது உண்மையான நேர்மை அல்ல. உண்மையான நேர்மையுடன் கருணையும் சேர்ந்து இருக்க வேண்டும். உண்மையைச் சொல்ல வேண்டும், ஆனால் அன்போடு சொல்ல வேண்டும். குடும்ப உறவுகளிலும் இது மிகவும் முக்கியம். பெற்றோர் குழந்தைகளுடன் பேசுவதற்கு நேரம் ஒதுக்குகிறார்களா? குழந்தைகள் பெற்றோரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களா? கணவன் மனைவி இருவரும் எந்த தீர்ப்பும் இல்லாமல் மனம் திறந்து பேசுகிறார்களா? நண்பர்கள் ஒருவரை ஒருவர் ஒப்பிடாமல் ஊக்கப்படுத்துகிறார்களா? இந்த சிறிய விஷயங்கள்தான் ஒரு உறவின் தரத்தை நிர்ணயிக்கின்றன. ஒரு செடியை கற்பனை செய்து பாருங்கள். தினமும் தண்ணீர் ஊற்றவில்லை, சூரிய ஒளி கிடைக்கவில்லை, அதை அக்கறையுடன் கவனிக்கவில்லை. பிறகு ஒரு நாள், ஏன் இந்த செடி வாடிவிட்டது என்று கேட்கிறீர்கள். பதில் மிகவும் எளிமையானதுதானே? உறவுகளும் அதே மாதிரிதான். அவற்றிற்கு கவனம் வேண்டும், நேரம் வேண்டும், கேட்டு புரிந்து கொள்ளும் மனம் வேண்டும், மரியாதை வேண்டும், நன்றி சொல்லும் மனம் வேண்டும். இவற்றை அளித்தால்தான் உறவுகள் மலர ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையான அன்பில் ஒப்பீடு இருக்காது. அவர்களுடைய உறவு மாதிரி நம்முடைய உறவு இல்லையோ? அவருடைய கணவர் இப்படி இருக்கிறார்கள், அவருடைய மனைவி அப்படி இருக்கிறார்கள். சமூக வலைதளங்களை பார்த்து ஒப்பிட ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையை ரசிக்க முடியாது. இணையத்தில் நாம் பார்ப்பது வாழ்க்கையின் சிறந்த தருணங்கள் மட்டுமே, முழு வாழ்க்கை கதை அல்ல. அதனால் ஒப்பிட அதிருப்திதான் அதிகரிக்கும். உண்மையான உறவு என்றால் இருவரும் முழுமையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. இருவரும் சேர்ந்து வளரத் தயாராக இருக்க வேண்டும். தவறு செய்தால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான உறவு. படைப்பாற்றல், அன்பு, உண்மையான உறவுகள், இந்த மூன்றிற்கும் ஒரு பொதுவான வேர் இருக்கிறது. அது சுதந்திரம். பயம் குறைந்தால் படைப்பாற்றல் மலரும். கட்டுப்படுத்தும் மனம் குறைந்தால் அன்பு வளரும். முகமூடிகள் விலகினால் உண்மையான உறவுகள் உருவாகும். அப்போது வாழ்க்கை இயந்திரத்தனமாக இருக்காது, உயிரோட்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கும். மனதில் ஒரு லேசான உணர்வு இருக்கும். மற்றவர்களுடன் இருக்கும்போது நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், படைப்பாற்றல் என்பது நம்முடைய உண்மையான தனித்துவம் வெளிப்படுவது. அன்பு என்பது கட்டுப்படுத்துவது அல்ல, ஏற்றுக்கொள்வது. உண்மையான உறவு என்பது முகமூடி இல்லாமல், பயம் இல்லாமல், மரியாதையோடு மனம் திறந்து இணைவது. இந்த மூன்றும் ஒன்றாக மலரும்போதுதான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி, அமைதி மற்றும் அர்த்தமுள்ள உறவுகள் உருவாகின்றன. தலைப்பு 9, சமூகத்தின் வரம்புகளை தாண்டி வாழ்தல். இப்போது நாம் பார்க்கப் போகும் தலைப்பு, சமூகத்தின் வரம்புகளை தாண்டி வாழ்தல். இந்த தலைப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால்
நாம் பிறந்த நாள் முதல் இந்த சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மொழி, நம்முடைய பழக்கவழக்கங்கள், நம்முடைய கல்வி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மதிப்புகள், இவை அனைத்தும் சமூகத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தவை. அதனால் சமூகம் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. சமூகம் நமக்கு வழிகாட்டலாம், ஆனால் நம்முடைய முழு அடையாளத்தையும் அது தீர்மானிக்கக் கூடாது. இந்த இரண்டிற்கும் இருக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முடிவுகளை நம்முடைய மனதுக்கு பிடித்ததற்காக எடுக்கிறோம்? எத்தனை முடிவுகளை மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசித்துதான் எடுக்கிறோம்? இந்த ஒரே ஒரு வாக்கியம், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், இதுதான் பலருடைய வாழ்க்கையை கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறைச்சாலையைப் போல கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு இளைஞனுக்கு புகைப்படக் கலையில் மிகுந்த ஆர்வம். காலை முதல் மாலை வரை கேமராவுடன் இயற்கை புகைப்படங்கள் எடுப்பதில்தான் அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சி. அதைச் செய்யும்போதுதான் வாழ்க்கை முழுமையாக இருப்பது போல உணர்கிறான். ஆனால் உறவினர்கள் எல்லோரும் ஒரே கேள்வியைத்தான் கேட்கிறார்கள். புகைப்படக் கலையில் எதிர்காலம் இருக்கிறதா? அரசு வேலைதான் பாதுகாப்பானதையோ? இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கையோ? மெதுவாக அவனுக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நான் தான் தவறாக யோசிக்கிறேனோ? சில நாட்களுக்குப் பிறகு அந்த கேமரா அலமாரிக்குள் போய்விடுகிறது. அதனுடன் அவனுடைய கனவும் மறைந்து போகிறது. இப்போது ஒரு கேள்வி அவனுடைய கனவை நிறுத்தியது. உண்மையான வாழ்க்கையா அல்லது சமூகத்தின் கருத்துகளா? இன்னொரு உதாரணம். ஒரு பெண்ணுக்கு தனியாக பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. புதிய இடங்களை பார்க்க வேண்டும், பல்வேறு கலாச்சாரங்களை அனுபவிக்க வேண்டும். ஆனால் உடனே வரும் பதில், ஒரு பெண் தனியாக போகக்கூடாதையோ? மற்றவர்கள் என்ன பேசுவார்கள்? அது பாதுகாப்பானது இல்லையோ? பாதுகாப்பை பற்றி சிந்திப்பது மிகவும் முக்கியம். ஆனால் பயம் மட்டுமே எல்லா முடிவுகளுக்கும் அடிப்படையாக இருந்தால், வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பல அழகான அனுபவங்களை நாம் இழந்துவிடுவோம். இந்தத் தலைப்பு சமூகத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டாம் என்பதைத்தான் சொல்கிறது. ஒரு விதி இருந்தால் அது ஏன் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அது பயனுள்ளதாக இருந்தால் பின்பற்றுங்கள். அர்த்தமில்லாமல் இருந்தால் கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்பது மரியாதை குறைவு அல்ல, அது புரிந்து கொள்ளும் முயற்சி. ஒரு வரைபடத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு வரைபடம் வழியைக் காட்டும், ஆனால் அந்த வரைபடம் உங்களுக்கு பதிலாக நடக்காது. நடக்க வேண்டியது நீங்கள்தான். சமூகமும் அதே மாதிரிதான். அது வழிகாட்டலாம், அனுபவங்களை பகிரலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பதிலாக யாராலும் வாழ முடியாது. இறுதி முடிவை எடுக்க வேண்டியது நீங்கள்தான். நிறைய பேர் வெற்றி என்றால் சமூகம் உருவாக்கிய பட்டியலை பின்பற்றுகிறார்கள். நல்ல பள்ளி, நல்ல கல்லூரி, நல்ல வேலை, திருமணம், வீடு, கார், குழந்தைகள், பதவி உயர்வு, ஓய்வு வாழ்க்கை. இவை எல்லாம் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் இவை அனைத்தையும் அடைந்துவிட்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்போம் என்ற உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் மகிழ்ச்சி ஒரு பட்டியலில் இல்லை, அது மனநிலையில் இருக்கிறது. ஒருவருக்கு கிராமத்தில் எளிமையாக வாழ்வதுதான் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்வோம். இயற்கை, விவசாயம், அமைதி. ஆனால் சமூகத்தின் அழுத்தத்தால் நகரத்துக்கு வந்து நிறுவனத்தில் வேலை செய்கிறார். சம்பளம் அதிகம், ஆனால் தினமும் மன அழுத்தம், உள்ளுக்குள் திருப்தி இல்லை. இன்னொருவர் கிராமத்திலேயே எளிய வருமானத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். இப்போது யார் வெற்றிகரமானவர்? சமூகம் ஒரு பதில் சொல்லும், இதயம் வேறு ஒரு பதில் சொல்லும்.
அதனால்தான் வெற்றிக்கான வரையறையை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது. நம்முடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான வரம்பு ஒப்பீடு. சமூகம் பெரும்பாலும் ஒப்பீட்டின் அடிப்படையில்தான் இயங்குகிறது. பள்ளியில் மதிப்பெண் ஒப்பீடு, கல்லூரியில் தரவரிசை ஒப்பீடு, அலுவலகத்தில் சம்பள ஒப்பீடு, வாழ்க்கையில் வீடு ஒப்பீடு, கார் ஒப்பீடு, குழந்தைகள் ஒப்பீடு, மகிழ்ச்சியை கூட ஒப்பிட்டுப் பார்க்கிறார்கள். இப்படி ஒப்பிடிக்கொண்டே இருந்தால் ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். நன்றியுணர்வு மறைந்துவிடும். உங்களிடம் இருப்பது தெரியாது, இல்லாததுதான் தெரியும். ஒரு உதாரணம். உங்களுக்கு நல்ல உடல்நலம் இருக்கிறது, அன்பான குடும்பம் இருக்கிறது, நிம்மதியான தூக்கம் இருக்கிறது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் புதிய கார் வாங்கிவிட்டார். உடனே மனம் என்ன சொல்கிறது? நான் இன்னும் எதையும் சாதிக்கவில்லையோ? ஏற்கனவே கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எல்லாம் மறந்துவிடுகிறோம். ஒப்பீடு நம்முடைய பார்வையை மூடிவிடுகிறது. சமூகத்தின் வரம்புகளை தாண்டி வாழ்வது என்றால் இந்த ஒப்பீட்டு விளையாட்டிலிருந்து வெளியே வருவதுதான். நம்முடைய பயணம் நம்முடையது, மற்றவர்களின் பயணம் அவர்களுடையது. ஒரு மாமரத்தை தென்னை மரத்துடன் ஒப்பிட முடியுமா? முடியாது. இரண்டிற்கும் தனித்தனி நோக்கம் இருக்கிறது. மனிதர்களும் அதே மாதிரிதான். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பாதை இருக்கிறது. இன்னொரு வரம்பு அடையாளங்கள், லேபிள்ஸ். சமூகம் நமக்கு பல அடையாளங்களை வழங்குகிறது. வெற்றியாளர், தோல்வியாளர், சாதாரண மனிதர், புத்திசாலி, பலவீனமானவர். பிரச்சனை என்னவென்றால் சில நாட்களுக்குப் பிறகு நாமே அந்த அடையாளங்களை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு தேர்வில் தோல்வியடைந்தால் நான் ஒரு தோல்வியாளர் என்று நினைத்துக் கொள்கிறோம். உண்மையில் தோல்வியடைந்தது ஒரு தேர்வு மட்டும்தான், தோல்வியடைந்த மனிதர் அல்ல. இந்த வித்தியாசம் மிகவும் பெரியது. ஒரு அடையாளத்தை பிடித்துக் கொண்டால் வளர்ச்சி நின்றுவிடும். ஒரு அனுபவமாக பார்த்தால் கற்றல் ஆரம்பிக்கும். சமூகத்தின் வரம்புகளை தாண்டி வாழ்வது என்றால் இந்த அடையாளங்களை விட்டுவிடுவது. ஒவ்வொரு நாளும் நம்மை புதிதாக பார்ப்பது. நேற்று நான் செய்த தவறு இன்று நான் அல்ல. நேற்று எனக்கு தெரியாத விஷயம் இன்று தெரிந்திருக்கலாம். மனிதன் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு உயிர். அதனால்தான் நிரந்தரமான அடையாளங்கள் தேவையில்லை. ஒரு பறவையை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு கூண்டுக்குள் வளர்ந்திருக்கிறது. கூண்டின் கதவைத் திறந்தாலும் அது வெளியே வர பயப்படும். ஏன்? அந்த கூண்டுதான் உலகம் என்று அது நம்பிவிட்டது. நாமும் சில நேரங்களில் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் என்ற கூண்டுக்குள்ளேயே வாழ்கிறோம். கதவு ஏற்கனவே திறந்திருக்கிறது, ஆனால் பயம் வெளியே வரவிடுவதில்லை. விழிப்புணர்வு வந்த பிறகுதான் கதவு திறந்திருப்பது தெரியும். அதற்குப் பிறகுதான் முதல் அடியை எடுக்க முடியும். இந்த தலைப்பு சமூகத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. சமூகத்தோடு வாழுங்கள், அதை மதியுங்கள். ஆனால் உங்கள் உள்ளார்ந்த குரலை இழந்துவிடாதீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களை கேளுங்கள். ஆனால் இறுதி முடிவு விழிப்புணர்விலிருந்து வர வேண்டும். பயத்திலிருந்து அல்ல, மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக அல்ல, தெளிவான புரிதலிலிருந்து. வாழ்க்கையில் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கவும் மாட்டார்கள். அது இயல்புதான். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தின் வழியாகத்தான் உலகத்தை பார்க்கிறார்கள். அதனால் எல்லோரிடமும் அங்கீகாரம் வாங்கிக் கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கே நேரம் இருக்காது. ஒரு நாள் கண்ணாடி முன் நின்று, இன்று நான் எடுத்த முடிவு என்னுடைய மனதிற்கு உண்மையாக இருந்ததா என்று கேட்டு பாருங்கள். அதற்கான பதில் ஆமாம் என்று வந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. சமூகம் கைதட்டாவிட்டாலும் பரவாயில்லை. ஏனென்றால் உள்ளுக்குள் இருக்கும் நிம்மதி
வெளியில் கிடைக்கும் பாராட்டுகளை விட மிகவும் பெரியது. இந்த தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், சமூகம் நமக்கு வழிகாட்ட முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கைப் பாதையை அது தீர்மானிக்கக் கூடாது. ஒப்பீடு, அடையாளங்கள், அங்கீகாரத்திற்கான ஆசை, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் போன்ற கண்ணுக்கு தெரியாத எல்லைகளை விழிப்புணர்வோடு கடந்து வந்தால்தான் நம்முடைய உண்மையான அடையாளத்தோடு நம்முடைய மனதிற்கு உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும். தலைப்பு 10. ஆன்மீக விடுதலையும் இருப்பதின் ஆனந்தமும். இப்போது நாம் பார்க்கப் போகும் கடைசி தலைப்பு ஆன்மீக விடுதலையும் இருப்பதின் ஆனந்தமும். இந்த தலைப்பு இந்த முழு ஆடியோபுக்கின் சாராம்சம் போன்றது. இதுவரை நாம் சுதந்திரத்தைப் பற்றி பார்த்தோம், பயத்தைப் பற்றி பார்த்தோம், மனப்பழக்க கட்டுப்பாடுகளைப் பற்றி பார்த்தோம், விழிப்புணர்வைப் பற்றி பார்த்தோம், உறவுகள், பொறுப்பு, படைப்பாற்றல், சமூகம் இவற்றைப் பற்றியும் ஆழமாக பேசினோம். இப்போது ஒரு இறுதி கேள்வி. இவ்வளவு புரிதல்கள் வந்த பிறகு வாழ்க்கை நம்மை எங்கு அழைத்துச் செல்கிறது? அதற்கான பதிலைத்தான் இந்த தலைப்பு தருகிறது. ஆன்மீக விடுதலையு. இந்த வார்த்தையைக் கேட்டவுடன் பலருக்கு ஒரு தவறான புரிதல் வருகிறது. இது மதத்தைப் பற்றியா? கோவிலைப் பற்றியா? வழிபாட்டைப் பற்றியா? இல்லை. இந்தச் சூழலில் ஆன்மீகம் என்பது நமக்குள் இருக்கும் உண்மையான அமைதியைக் கண்டுபிடிப்பதைப் பற்றியது. விடுதலை என்றால் விடுபடுவது. எதிலிருந்து? பயத்திலிருந்து, ஒப்பீட்டிலிருந்து, ஈகோவிலிருந்து, தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கும் மனநிலையிலிருந்து. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் எப்போதும் இன்னும் ஏதோ ஒருவராக ஆகஸ்ட் வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வெற்றி பெற வேண்டும், இன்னும் கொஞ்சம் பணக்காரராக வேண்டும், இன்னும் கொஞ்சம் பிரபலமாக வேண்டும், இன்னும் கொஞ்சம் சிறந்தவராக வேண்டும். வளர்ச்சி மிகவும் முக்கியம்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நிகழ்காலத்தை முற்றிலும் மறந்து விடுகிறோம். எப்போதும் அடுத்த இலக்கு, எப்போதும் எதிர்காலம், எப்போதும் இறுதி முடிவு. அந்த பயணத்தை ரசிக்க மறந்துவிடுகிறோம். ஒரு குடும்பம் மலை பிரதேசத்திற்கு சுற்றுலா செல்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். வழி முழுவதும் அழகான மலைகள், மேகங்கள், குளிர்ந்த காற்று, பசுமையான மரங்கள். ஆனால் வண்டி ஓட்டுபவர் முழு நேரமும் சீக்கிரம் சென்றுவிட வேண்டும் என்பதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இறுதியில் இலக்கை அடைந்து விடுகிறார். ஆனால் அந்த பயணத்தின் அழகை முழுவதும் இழந்து விடுகிறார். வாழ்க்கையிலும் இதேதான். இலக்கின் மீது மட்டும் கவனம் செலுத்தும்போது வாழ்க்கையையே நாம் தவறவிட்டு விடுகிறோம். இருப்பதன் ஆனந்தம் என்றால் என்ன? ஏதாவது ஒன்றைச் சாதித்த பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சி அல்ல. ஏற்கனவே நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் மகிழ்ச்சி. காலை சூரிய உதயத்தைப் பார்த்து புன்னகைப்பது, மழையின் மணத்தை ரசிப்பது, குடும்பத்துடன் மனம் திறந்து பேசுவது, நண்பர் சிரிக்கும்போது நாமும் சிரிப்பது, ஒரு கோப்பை காபியை கூட அவசரப்படாமல் மெதுவாக ரசிப்பது. இந்தச் சிறிய தருணங்கள்தான் வாழ்க்கை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் சாதாரணம்தான் என்று நினைத்து எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் பெரிய மகிழ்ச்சிக்காக காத்திருக்கிறோம். உண்மையில் வாழ்க்கை இந்தச் சிறிய தருணங்களில்தான் இருக்கிறது. ஒரு சிறிய குழந்தையை பார்த்தாலே இது புரியும். அதற்கு விலையுயர்ந்த பொம்மைகள் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு காலி பெட்டியே ஒரு விளையாட்டாக மாறிவிடும். மழை பெய்தால் மகிழ்ச்சி, ஒரு பந்து கிடைத்தால் மகிழ்ச்சி, அம்மா சிரித்தால் மகிழ்ச்சி. ஏன்? ஏனென்றால் அது நிகழ்காலத்தில்தான் வாழ்கிறது. ஆனால் நாம் பெரியவர்களாக வளர வளர நிகழ்காலத்தை இழந்து விடுகிறோம். இந்த தலைப்பு சொல்ல வரும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உண்மையான ஆனந்தம் வெளியில் இருந்து வராதையு, அது நமக்குள் இருந்துதான் வர வேண்டும். ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு புதிய மொபைல் வாங்குகிறீர்கள்.
முதல் 2 நாட்கள் மிகுந்த உற்சாகமாக இருக்கும். ஒரு வாரம், ஒரு மாதம். அதற்குப் பிறகு அது சாதாரணமாகிவிடும். புதிதாக இன்னொரு மாடல் வெளியாகும். மீண்டும் மனம் அமைதியிழந்து அதை விரும்ப ஆரம்பிக்கும். இது மொபைலுக்கு மட்டுமல்ல. கார், வீடு, பதவி, சம்பளம், எல்லாவற்றிற்கும் இதே சுழற்சிதான். வெளிப்புற மகிழ்ச்சி தற்காலிகமானது. உள்ளார்ந்த ஆனந்தம் நிலையானது. அதனால்தான் அந்த உள்ளார்ந்த ஆனந்தத்தை கண்டுபிடிப்பதே ஆன்மீக பயணம். இன்னொரு மிக முக்கியமான தடையும் இருக்கிறது. அது ஈகோஹூட். ஈகோ என்றால் நான் பெரிய மனிதன் என்று நினைப்பது மட்டுமல்ல. நான் தான், என்னுடைய கருத்துதான் சரி, என்னுடைய இமேஜ் எப்போதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து தன்னுடைய அடையாளத்தை பாதுகாக்க முயற்சி செய்வதும் ஈகோதான். ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு கனமான பையை தோளில் சுமந்து கொண்டு நடக்கிறீர்கள். ஆரம்பத்தில் பரவாயில்லை. சிறிது தூரம் சென்ற பிறகு தோள் வலிக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் சுமந்தால் மிகவும் கஷ்டமாகிவிடும். அப்போது யாராவது வந்து அந்த பையை கீழே வைத்து விடுங்கள் என்று சொன்னால் உடனே உடல் மிகவும் லேசாக உணரப்படும். ஈகோவும் அதே மாதிரியான ஒரு கனமான சுமை. அது எப்போதும் தன்னை நிரூபிக்க முயற்சிக்கும். எப்போதும் ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கும். எப்போதும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கும். அதை மெதுவாக விடுவிக்க ஆரம்பித்தால் மனம் லேசாக ஆரம்பிக்கும். ஆன்மீக விடுதலை என்பது யாரையாவது தோற்கடிப்பது அல்ல. நம்முடைய சொந்த ஈகோ, பயம், விழிப்புணர்வு இல்லாத பழக்கங்கள், இவற்றை புரிந்து கொண்டு அவற்றை தாண்டி வளர்வதுதான். நிறைய பேர் அமைதி என்றால் முழு அமைதியான ஒரு இடத்தில் இருந்தால்தான் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். மலைப்பகுதி, காடு, ஆசிரமம், இவை அனைத்தும் நல்ல அனுபவங்களை கொடுக்கலாம். ஆனால் உண்மையான அமைதி மக்கள் கூட்டம் நிறைந்த நகரத்திலும் இருக்க முடியும். அலுவலக அழுத்தம் இருந்தாலும் இருக்க முடியும். குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் இருக்க முடியும். ஏனென்றால் அமைதி என்பது ஒரு இடத்தில் இல்லை. அது மனநிலையில் இருக்கிறது. ஒரு ஏரியை கற்பனை செய்து பாருங்கள். காற்று அதிகமாக வீசினால் தண்ணீர் அலைபாயும். அதில் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியாது. காற்று நின்றவுடன் தண்ணீர் அமைதியாகிவிடும். பிரதிபலிப்பும் தெளிவாகத் தெரியும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். எண்ணங்கள், பயம், ஒப்பீடு, கோபம், இவை எல்லாம் கொஞ்சம் அமைதியானவுடன் வாழ்க்கை தெளிவாகத் தெரியும். உண்மை தெளிவாகத் தெரியும். ஆனந்தம் இயல்பாக மலரும். அதை வலுக்கட்டாயமாக உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னொரு அழகான உதாரணம். ஒரு பூ மலரும்போது அது யாருக்காக மலர்கிறது? கைதட்டல்களை பெறுவதற்காகவா? பாராட்டுச் சான்றிதழ் வாங்குவதற்காகவா? இல்லை. அது மலர்வது அதன் இயல்பு. அதேபோல மனிதனும். நம்முடைய உண்மையான இயல்பு விழிப்புணர்வு, அன்பு, அமைதி, ஆனந்தம். ஆனால் பயம், மனப்பழக்க கட்டுப்பாடுகள், ஈகோ, இவை அனைத்தும் அந்த இயல்பை மூடி வைத்திருக்கின்றன. அவற்றை மெதுவாக அகற்ற ஆரம்பித்தால் நம்முடைய உண்மையான தன்மை இயல்பாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போது மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. அது ஏற்கனவே நமக்குள் இருந்தது என்பதை புரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் முற்றிலும் மறைந்துவிடுமா? இல்லை. சவால்கள் இருக்கும். இழப்புகள் இருக்கும். வெற்றிகள் இருக்கும். தோல்விகளும் இருக்கும். ஆனால் இதுவரை இந்த அனுபவங்கள்தான் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தன. இப்போது அவற்றை விழிப்புணர்வோடு பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் உண்மையான மாற்றம். புயல் வந்தாலும் ஆழமான வேர்களைக் கொண்ட மரம் உறுதியாக நிற்கும். அதேபோல் விழிப்புணர்வில் வேரூன்றிய மனிதன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும்
முழுமையாக உடைந்து போக மாட்டான். மெதுவாக தன்னை மாற்றிக்கொள்வான். கற்றுக்கொள்வான். வளர்வான். இதுதான் உண்மையான விடுதலை. இது தப்பித்து ஓடுவது அல்ல. இது ஏற்றுக்கொள்வது. இது சரணடைவது அல்ல. இது முழுமையான விழிப்புணர்வோடு வாழும் ஒரு நிலை. இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுதந்திரம் என்பது யாராவது நமக்கு கொடுக்கும் பரிசு அல்ல. ஆனந்தம் என்பது வெளியே தேட வேண்டிய பொருளும் அல்ல. அமைதி என்பது எதிர்காலத்தில் சென்று அடைய வேண்டிய இலக்கும் அல்ல. இத்தனை நாட்களாக நாம் வெளியே தேடிக் கொண்டிருந்த எல்லா பதில்களும் உண்மையில் நமக்குள்ளேயே இருந்தன. விழிப்புணர்வு வந்தவுடன் அவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். பயம் குறையும். ஒப்பீடு குறையும். முகமூடிகள் விலகும். அன்பு அதிகரிக்கும். அமைதி அதிகரிக்கும். வாழ்க்கை அதே வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அதை வாழும் மனிதன் புதிதாக பிறந்தது போல உணர்வான். இந்த இறுதித் தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், உண்மையான ஆன்மீக விடுதலை என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல. நமக்குள் இருக்கும் பயம், ஈகோ, பற்றுதல், ஒப்பீடு, விழிப்புணர்வு இல்லாத பழக்கங்கள் ஆகியவற்றை புரிந்து கொண்டு நம்முடைய உண்மையான இயல்பை மீண்டும் கண்டுபிடிப்பதுதான். அப்போது ஆனந்தம் என்பது ஏதோ ஒரு சாதனையிலிருந்து வருவதில்லை. வெறுமனே இருப்பதிலேயே, வெறுமனே வாழ்வதிலேயே, நம்முடைய உண்மையான இயல்போடு இருப்பதிலேயே ஒரு ஆழமான மகிழ்ச்சி இயல்பாக மலர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் மக்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் ஆழமாக பார்த்தோம். இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஆடியோ புக்கில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி. நன்றியூத். வணக்கம்.